ஓகே சார். தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்படை அருமை தோழர் சஜ்ஜி அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள். அனைவரும் பாடத்தை கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம பிஓகெட் பார்ட் 2 பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்துட்டு லெட்டர் போஸ்ட் ஐட்டம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதில் வேரியஸ் கிளாஸஸ் பார்த்தோம். தென் அதனுடைய கண்டிஷன்ஸ் பார்த்தோம். தென் இன்சூரன்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் கடைசி கிளாஸில் இல்லைங்களா. எந்தெந்த ஆர்டிகிள் இன்சூரன்ஸ் பண்ணலாம், எதெல்லாம் கம்பல்சரி இன்சூரன்ஸ் பண்ணணும், இன்சூரன்ஸ்க்கான அமௌண்ட் என்ன, எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இது கொஞ்சம் அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 500 கிராம் வரைக்கும், சாரி 500 rupees வரைக்கும் இன்சூர் பண்ணுறதுக்கு 210 ரூபாய். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 500 ரூபாய்க்கும் 10 ரூபாய் வீதம் வாங்கிக்கலாம். சரி, ஸோ அதிகபட்சமாக 1 லட்ச ரூபாய் வரைக்கும் இன்சூர் பண்ணிக்கலாம். எல்லா கண்ட்ரியுமே இன்சூரன்ஸ் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரியான கண்ட்ரிக்கு அனுப்புறப்போ இன்சூரன்ஸுங்கிறது இந்தியாவுக்குள்ள மட்டும் கவர் ஆகும். சரிங்களா. ஸோ சில பொருட்கள் கம்பல்சரியா இன்சூர் பண்ணி ஆகணும். பேங்க் நோட்டு, பிசிஎஸ் மெட்டீரியல்ஸ், இது எல்லாத்தையும் அனுப்புறப்போ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணி ஆகணும், இன்சூர் பண்ணி ஆகணும். சரிங்களா. பேங்க் நோட்டு வரல சஜ்ஜு, பிபிடி வரல சார். வருதுங்க சார். பிபிடி வரலையே சஜ்ஜு, வரலையே பாருங்க சார். நான் இன்னொரு இதுலயும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், வருது சார். மேபி உங்களுக்கு அந்த நெட்வொர்க் பூரா இருக்கிறனால விசிபிள் ஆகுது சார். அதனால கிடைக்கல போல இருக்கு. ஓகே ஓகே, அப்படின்னா சரி. இல்ல எனக்கு வரல, எனக்கு சுத்தமா வரல. ஓகே ஓகே சார், நான் செக் பண்றதுக்காக போட்டிருக்கேன் சார். அதுல வியூ ஆகுது. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பொருட்கள் இன்சூரன்ஸ் பண்ணலாம், எந்தெந்த பொருட்கள் இன்சூரன்ஸ் பண்ணக்கூடாது, எவ்வளவு வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். தென் தடை செய்யப்பட்ட பொருட்களை இன்சூர் பண்ண முடியாதுங்கிறத பார்த்தோம். சரிங்களா. எப்படி அதை பேக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். சரிங்களா. ஸோ அடுத்ததா இண்டெம்னிட்டி, தட் மீன்ஸ் காம்பன்சேஷன். சரிங்களா. காம்பன்சேஷனை பொறுத்த வரைக்கும் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, டோட்டல் லாஸ், முழுசாவே ஒரு ஆர்டிகல் இங்கேருந்து நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்ப ஒரு ஆர்டிகல் முழுசா தொலைஞ்சு போச்சு அப்படின்னா காம்பன்சேஷன் கிடைக்கும். அல்லது டேமேஜ் டு த கண்டென்ட்ஸ் ஆர் லாஸ் ஆஃப் த கண்டென்ட்ஸ், உள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ், ஒரு பார்சலோ அல்லது ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கும், அந்த லெட்டருக்கு உள்ளாடி இருக்கிற ஒரு கண்டென்ட், ஒரு பொருளுங்கிறது டேமேஜ் ஆயிடுச்சு, அல்லது ஒரு உள்ளுக்குள்ளாடி வச்சிருந்த 4 பொருட்கள்ல ஒரு பொருள் மட்டும் தொலைஞ்சு போயிடுச்சு. சரிங்களா. லாஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான கேசஸ்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்கும், காம்பன்சேஷன்ங்கிறது கிடைக்கும். சரிங்களா. ஸோ காம்பன்சேஷன் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, இன்சூர் பண்ணியிருந்தாங்களா. சரிங்களா. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தோம், நார்மலா காம்பன்சேஷன் பார்த்தோம். இது இன்சூர் ஆர்டிகிளை பத்தி பேசுறாங்க. ஸோ இன்சூர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு காம்பன்சேஷன் கிடைக்கும் அப்படின்னா, ஒன்று வேல்யூ ஆஃப் த ஆர்டிகல், ஸோ அதனுடைய மொத்த மதிப்பு, அந்த ஒரு தொலைஞ்சு போச்சு இல்லையா ஒரு லெட்டர், அதனுடைய மதிப்பு என்ன இருந்துச்சோ அந்த மதிப்பு, அல்லது டேமேஜ், அந்த உள்ளுக்குள்ள ஆகிருக்கிற டேமேஜ். சரிங்களா. ஆக்சுவல் லாஸ் அக்கேஷன் பை டேமேஜ். ஸோ உள்ள 4-5 பொருட்கள் வச்சிருப்பாங்க, ஆர்டிகல் போய் டெலிவரி ஆயிடுச்சு, பட் என்ன ஆயிருக்கு, டேமேஜா டெலிவரி ஆயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கும், அல்லது டேமேஜ்னால ஏதாச்சும் இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு காம்பன்சேஷனா கிடைக்கும். அல்லது லாஸ் ஆஃப் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த இன்சூர்ட் ஆர்டிகல். சரிங்களா. முதல்ல சொன்னது டேமேஜ் ஆயிருக்கு, இப்போ உள்ளுக்குள்ள இருந்து 4 பொருள் ஒரு பொருள் தொலைஞ்சு போயிருக்கு அப்படின்னா அந்த பொருளுடைய, அந்த பர்டிகுலர் பொருளுடைய மதிப்பு என்னவோ அந்த மதிப்பு அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. ஆர் இன் கேஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், த ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ. டாக்குமெண்ட்ஸ் மீன்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு பத்திரம் அனுப்புறீங்க. சரிங்களா. ஒரு 2000 ரூபாய் பத்திரம் இங்க இருந்து வெளிநாட்டுல இருக்கிற ஒரு நபருக்கு அனுப்பிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா ஆக்சுவலா அதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 2000 rupees ஒர்த் இல்லைங்களா. ஸோ அதான் ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ, அதனுடைய மதிப்பு. சரிங்களா. 20,000 பத்திரம், அதனுடைய மதிப்பு 20,000, அந்த அளவுக்கு நம்ம இன்சூர் பண்ணிக்க முடியும். சரி. ஸோ அது ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கான வேல்யூ. ஸோ இதுல வந்துட்டு எது கம்மியானது அதுதான் வந்துட்டு அந்த கஸ்டமருக்கு கிடைக்கும். சரிங்களா. அல்லது மேக்ஸிமம் எவ்வளவு கிடைக்கும், அதுல இன்சூர்டு வேல்யூ. சரிங்களா. ஸோ 500 ரூபாய்க்கு இன்சூர் பண்ணியிருக்காங்க, பட் உள்ள இருந்த பொருளுடைய மதிப்பு 700 அவங்க என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. அதிகபட்சமா அவங்க இன்சூர் பண்ணியிருக்கிறதே 500 ரூபாய்க்கு தான் வச்சுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. எதர் மேக்ஸிமம் இன்சூர்டு வேல்யூ அல்லது அந்த பொருளுடைய வேல்யூ, இல்லை எது குறைவானதோ அதுதான் வந்து அந்த கஸ்டமருக்கு காம்பன்சேஷனா கிடைக்கும். சரிங்களா. தென் சில பொருட்கள் சொன்னா இல்லைங்களா, எல்லா வெளிநாட்டுக்கும் இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிங்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரியான பொருட்களை இன்சூர் பண்ணிருக்கிறப்போ இந்தியாவுக்குள்ள இருக்கிறப்போ இன்சூரன்ஸுங்கிறது கவர் ஆகும். சரிங்களா. ஸோ இந்தியாவுக்குள்ள தொலைஞ்சு போயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான இன்சூர்ட் அமௌண்ட் கிடைக்கும். அதுவே இந்தியாவை தாண்டி இன்னொரு நாட்டுக்கு போயிடுச்சு, பட் அந்த நாட்டுல இன்சூரன்ஸ் இல்லை, ஆனா அங்க போயிட்டு தொலைஞ்சு போயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா சாதாரணமா ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல், இன்சூரன்ஸ் பண்ணாத அன்இன்சூர்ட் ஆர்டிகலுக்கு என்ன காம்பன்சேஷன் கிடைக்குமோ அதுதான் இந்த இன்சூர்ட் ஆர்டிகல். இன்லாண்டுக்குள்ளாடி மட்டும் அது கவர் ஆகும், வெளிநாட்டுல வந்து அதுக்கு கவர் ஆகாது. ஸோ வெளிநாட்டுல போய் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா
சாதாரண ரெஜிஸ்டர் ஆர்டிகளுக்கு என்ன காம்பன்சேஷன் கிடைக்குமோ அது மட்டும் தான் அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? தென் இந்த காம்பன்சேஷனோட சேர்த்து வேற என்ன பண்றாங்க அப்படின்னா போஸ்டேஜ் சார்ஜஸையும் சேர்த்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ காம்பன்சேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிகல் தொலைஞ்சு போயிடுச்சு, 2000 ரூபாய்க்கு இன்சூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2000 ரூபாவும் அவங்களுக்கு திரும்ப கொடுக்குறாங்க. அதுக்கான போஸ்டேஜ் பே பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த போஸ்டேஜும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, திரும்ப கொடுத்துருவாங்க. சரிங்களா? பட் எது கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ஃபீ. இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, 210 ரூபாய் 500 ரூபாய் வரைக்கும் இன்சூர் பண்றதுக்கு 210 அப்படிங்கிற ஒரு வேல்யூ பார்த்தீங்க. தென் ஒவ்வொரு 500 ரூபாய்க்கும் 10 ரூபான்னு பார்த்தீங்களா. ஸோ இந்த இன்சூரன்ஸ் ஃபீங்கிறது வந்து அவங்களுக்கு திரும்ப கிடைக்காது. சரிங்களா? ஸோ எவ்வளவு அமௌண்ட்டுக்கு இன்சூர் பண்ணிருக்காங்களோ அந்த அமௌண்ட் திரும்ப கிடைக்கும் காம்பன்சேஷனா, பிளஸ் அந்த ஆர்டிகலுக்கு அவங்க பே பண்ண போஸ்டேஜ் திரும்ப கிடைக்கும். பட் இன்சூரன்ஸ் ஃபீங்கிறது அவங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஸோ இந்த காம்பன்சேஷன் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நார்மலி அது யாருக்கு தான் கொடுப்பாங்க, சென்டர் யார் அந்த பொருள் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அல்லது இந்த ஆர்டிகிள் டெலிவரி ஆயிடுச்சு, ஒரு வெளிநாட்டில் இருக்கிற அந்த நபருக்கு அட்ரஸுக்கு டெலிவரி ஆயிடுச்சு, பட் என்ன இருக்குன்னா டேமேஜா டெலிவரி ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த காம்பன்சேஷன் யாருக்கு கொடுக்குறாங்க, அந்த வாங்குற நபருக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இங்க வெய்வர் அப்படின்னு இருப்பாங்க. வெய்வர் மீன்ஸ் விட்டு கொடுக்குறது இல்லைங்களா. ஸோ மாறி மாறி இவங்க என்ன பண்ணிக்கலாம், விட்டு கொடுக்கலாம். இப்போ இன்கேஸ் சென்டர் என்ன சொல்லலாம், வேண்டாம் எனக்கு இந்த காம்பன்சேஷன் வந்துட்டு அந்த ரிசீவருக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அல்லது ரிசீவர் என்ன சொல்லலாம், எனக்கு இந்த காம்பன்சேஷன் வேண்டாம், இந்த காம்பன்சேஷனை அனுப்புறவருக்கே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கலாம், வெய்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அல்லது இவங்களை யாராவது ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி கூட பே பண்ண சொல்லலாம். ஸோ இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் எனக்கு வேண்டாம், சென்டருக்கும் வேண்டாம், இன்னொரு நபர் இந்த நபருக்கு இந்த காம்பன்சேஷனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஆத்தரைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு 3ஆம் நபருக்கு கூட அவங்க என்ன பண்ணிக்க முடியும், காம்பன்சேஷனை பே பண்றதுக்காக ஆத்தரைஸ் பண்ணிக்க முடியும். யாரு பேமெண்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ஸோ இன்கேஸ் நான் எங்கேயாவது ஒரு பொருள் அனுப்பிச்சிருக்கேன், யூஎஸ்க்கு அனுப்பிச்சிருக்கேன், அந்த பொருள் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு, பை டிஃபால்ட் நான் தான் அந்த காம்பன்சேஷன் வாங்குறதுக்கு எலிஜிபிள். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு தான் காம்பன்சேஷன் கொடுக்கணும், யார் கொடுப்பாங்க, போஸ்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இந்தியா போஸ்ட்ங்கிறது வந்து எனக்கு கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன், வேண்டாம் எனக்கு இந்த காம்பன்சேஷன் வேண்டாம், அந்த ரிசீவர் இருக்காருங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க இந்த காம்பன்சேஷனை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்றேன், வெய்வ் பண்றேன் அப்படின்னா, இப்போ யாரு காம்பன்சேஷன் பே பண்ணணும், நான் யூஎஸ்க்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா யூஎஸ் போஸ்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ரிசீவர் மிஸ்டர் எக்ஸுங்கிறவருக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு யூஎஸ் போஸ்டல் சர்வீஸ் வந்து அவங்களுக்கு காம்பன்சேஷன் பே பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எப்பெல்லாம் காம்பன்சேஷன் கிடைக்காது அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்டிகிள் டெலிவரி பண்ணிட்டோம், பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ இர்ரெகுலாரிட்டி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஒரு பொருள் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம், வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க கீழே போட்டு உடைச்சிட்டாங்க, நம்ம கிட்ட காம்பன்சேஷன் கேட்க முடியுமான்னு கேட்டால் கேட்க முடியாது. ஏன்னா நம்ம அதை ஆர்டிகிள் என்ன பண்ணிட்டோம், டெலிவரி பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் மிஸ் ஹேண்டில் பண்ணி அதுல ஏதாச்சும் டேமேஜ் ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, காம்பன்சேஷன் கொடுக்க முடியாது. சரிங்களா? தென் ஃபோர்ஸ் மெஜூர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஃபோர்ஸ் மெஜூர்ங்கிறது என்ன, ஆக்ட் ஆஃப் காட் அப்படிமோ, அதாவது நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது. சரிங்களா? நம்முடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டது. இயற்கையான நிகழ்வுகள், இந்த புயல், மழை, வெள்ளம், இயற்கை சீற்றங்கள், அல்லது இந்த விபத்து, விமான விபத்து அல்லது கப்பல், ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ஏதாச்சும் வரலாம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி விபத்து நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டது, அதான் ஃபோர்ஸ் மெஜூர் அப்படிமோ. சரிங்களா? அதுல அது மாதிரியான இது பொருள், அது மாதிரியான ஒரு நிகழ்வுனால இந்த ஆர்டிகல் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா காம்பன்சேஷன்ங்கிறது கிடைக்காது. சரிங்களா? இவன் தான் இன்சூர் பண்ணியிருந்தாலும். சரிங்களா? இப்ப சொல்றது எல்லாமே இன்சூருக்கு உள்ளதுதான். சரிங்களா? தென் இந்த சென்டர் அனுப்பிச்சிருக்காரு இல்லைங்களா, அவங்களுடைய நெக்லிஜென்ஸ், அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ப்ராப்பரா பேக் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இன்சூர் ஆர்டிகல் எப்படி பேக் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதை வந்து அவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாம இருந்திருக்கலாம் இல்லைங்களா. ஸோ அவங்களுடைய அலட்சியத்தினால ப்ராப்பரா பேக் பண்ணல, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்னால ஒரு பொருள் வந்துட்டு தொலைஞ்சு போயிடுச்சு அல்லது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, இது வந்து நம்ம காரணம் கிடையாது, இவங்க இந்த பேக்கிங்கை வந்து சரியா பண்ணல அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அவங்களுக்கு என்ன கிடையாது, காம்பன்சேஷன்ங்கிறது கொடுக்க மாட்டோம். சரிங்களா? தென் ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸ், தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதையாச்சும் உள்ள வச்சிருந்தாங்க அப்படின்னா அப்பவும் நம்ம என்ன கொடுக்க மாட்டோம், காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம். ஃப்ராட்லன்ட்லி இன்சூர்டு, தட் மீன்ஸ் 500 ரூபாய் பொருள் அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், எப்பவுமே இன்சூர் எவ்வளவுக்கு தான் இன்சூர் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பொருளுடைய மதிப்பெனவோ அதுக்கு தான் நம்ம இன்சூர் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் 500 ரூபாய் பொருள் வச்சுக்கிட்டு 2000 ரூபாய்க்கு இன்சூர் பண்ணியிருக்கேன், அது போறப்போ எனக்கு தெரியும் இது எப்படியும் உடஞ்சுதான் டெலிவரி ஆகும், நான் என்ன வாங்கிக்கலாம், 2000 ரூபாய் காம்பன்சேஷன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நான் என்ன பண்ணுவேன், 500 ரூபாய் பொருளை ஒரு 5000 ரூபாய்க்கு இன்சூர் பண்றேன் இல்லைங்களா. 5000 ரூபாய்க்கு இன்சூர் பண்ணிட்டு அது போய் சேருது, டேமேஜா போய் சேருது, நான் இப்போ என்ன பண்ணுவேன், 5000 ரூபாய் எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணுவேன். பட் அப்பதான் நமக்கு என்ன பண்ணுறது தெரிய வருது, இந்த பொருளுடைய ஆக்சுவல் வேல்யூவே எவ்வளவுதான், 500 ரூபாய் தான். இந்த நபர் தான் என்ன பண்ணிருக்காரு, ஃபோர்ஜரி என்ன பண்ணிருக்காரு, ஃப்ராட்லன்ட்லி இன்சூர்டு ஃபார் 5000 rupees. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பொருளுடைய உண்மையான மதிப்பு விடவும் தாண்டி இன்சூர் பண்ணி தென் காம்பன்சேஷன் கிளைம் பண்ண வராங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன கொடுக்க மாட்டோம், காம்பன்சேஷன்ங்கிறது கொடுக்க மாட்டோம். சரிங்களா? ஏன்னா கண்டிஷன் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் 1 lakhங்கிறது மேக்ஸிமம், பட் அந்த பொருளுடைய ஆக்சுவல் வேல்யூ என்னவோ
அந்த அளவுக்கு தான் பண்ணிக்க முடியும். சரிங்களா? 5000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு தான் இன்சூர் நம்ம பண்ணிக்க முடியும். இந்த எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆர்டிகல் டெலிவரி ஆயிடுச்சு, எல்லாம் கொடுத்துட்டாங்க, அல்லது தொலைஞ்சு போயிடுச்சு. அவர் கேட்கவே இல்லை, அனுப்பிச்சு விட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டாரு. பட் ஆர்டிகல் இன்னும் போய் டெலிவரி ஆகல. ஒரு வருஷம் தாண்டி வந்து எனக்கு காம்பன்சேஷன் கொடுத்து கேட்கிறாரு அப்படின்னா கொடுக்க முடியாது. சரிங்களா? ஒரு வருஷமா அவர் கேட்கல அப்படின்னாலுமே அதுக்கப்புறமா வந்து காம்பன்சேஷன் கேட்கறாருனாலும் கொடுக்க முடியாது. சில இதுல பாத்தீங்க அப்படின்னா ஷிப் ஆர் ஏர்கிராஃப்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா? இன்சூரன்ஸ் லெட்டர் அக்செப்ட் பண்ணிக்க ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லுவோம், சில கண்ட்ரி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஸோ அதே மாதிரி கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா சில ஏர்கிராஃப்டோ அல்லது ஷிப்போ அவங்க என்ன பண்றாங்க, இன்சூரன்ஸ் வந்து நாங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னா அந்த ஷிப்ல போறப்போ, அந்த பர்டிகுலர் ஷிப்ல போறப்போ அல்லது அந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்ட்ல போறப்போ இன்சூரன்ஸ்ங்கிறது கவர் ஆகாது. ஏன்னா அவங்க ஹேண்டில் பண்றப்ப மேபி ஏதாச்சும் டேமேஜ் ஆகலாம் இல்லைங்களா? அந்த டைம்ல வந்து அந்த ஷிப்போ அல்லது ஏர்கிராஃப்டோ காம்பன்சேஷன் பே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் தான் நாமும் கஸ்டமருக்கு என்ன பண்ண மாட்டோம், காம்பன்சேஷன் பே பண்ண மாட்டோம். சரிங்களா? தென் இன்கேஸ் நம்ம ஆல்ரெடி நார்மலா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு தொலைஞ்சு போன ஒரு பொருள் திரும்ப கிடைக்குது. சரிங்களா? அதுக்கு நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணிட்டோம், காம்பன்சேஷன் பே பண்ணிட்டோம். போஸ்டல் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து காம்பன்சேஷன் பே பண்ணிட்டோம். பே பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொருள் ஒரு ஃபர்ஸ்ட் காணாம போயிடுச்சுட்டு அவங்களுக்கு காம்பன்சேஷன் பேமெண்ட் பண்ணிட்டோம். சப்சிக்வென்ட்லி அந்த பொருளை நம்ம என்ன பண்றோம், கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இந்த சென்டர் கிட்ட போயிட்டு நம்ம என்ன சொல்றோம், இந்த மாதிரி உங்க பொருள் கிடைச்சிருச்சு, நீங்க என்ன ஸோ அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த காம்பன்சேஷனை நீங்க திரும்ப கட்டிக்கிட்டு என்ன பண்ணுங்க, இந்த பொருளை நீங்க வாங்கிக்கோங்க அப்படிமா இல்லைங்களா? ஸோ இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இன்கேஸ் வந்துட்டு பொருள் காணாம போயிடுச்சு, இவருக்கு வந்து நம்ம வந்துட்டு ஒரு 50,000 ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்துட்டோம். பட் சப்சிக்வென்ட்லி அந்த பொருள் திரும்ப கிடைக்குது. அப்ப நமக்கு தெரிய வருது அந்த பொருளுடைய வேல்யூ வந்துட்டு 25,000 ரூபாய் தான் அல்லது 30,000 தான். இந்த ஆள் என்ன வாங்கிட்டாரு, 50,000 வரைக்கும் காம்பன்சேஷன் வாங்கிட்டாரு அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் அவர் என்ன பண்ணணும், திரும்ப கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்க ஏதாச்சும் இன்கேஸ் தொலைஞ்சு போன ஒரு ஆர்டிக்கல் திரும்ப கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த பொருளை கொடுத்துட்டு காம்பன்சேஷனை வந்து நம்ம திரும்ப வாங்கிக்கணும். சரிங்களா? ஸோ இல்ல இவங்க இந்த நபர் வந்துட்டு வாங்கிக்கவே இல்லை, சரிங்களா, இந்த அட்ரஸையும் வாங்கிக்கல, மீன்ஸ் ரிசீவர் வாங்கிக்கல, தென் சென்டருக்கு இன்ஃபார்ம் பண்றோம், இந்த மாதிரி நீங்க அனுப்பின ஒரு பொருள் வந்துட்டு தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னோம், உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துட்டோம். பட் இப்போ அந்த பொருள் கிடைச்சிருச்சு, நீங்க இந்த பொருளை வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, காம்பன்சேஷன் கிடைச்ச அமௌண்ட் எங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்க அப்படின்ட்டு கேட்கிறோம். ஸோ போத் சென்டர் அண்ட் ரிசீவர் ரெண்டு பேருமே இதை வாங்கிக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த பொருள் யாருக்கு சொந்தமாயிரும், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமாயிரும். சரிங்களா? தென் இந்த மாதிரி ஃப்ராட்லண்ட்லி இன்சூர்டு அல்லது ஓவர் இன்சூரன்ஸ், சரிங்களா, நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஆக்சுவல் மதிப்போட அதிகமா இன்சூர் பண்ணியிருக்காங்க அல்லது வந்துட்டு ஃப்ராட்லண்ட்லி அது தவறான முறையில் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா லைபிள் டு ஆக்ஷன். சரிங்களா? அவங்களுக்கு மேல என்ன பண்ணிக்கலாம், சட்டப்படி அவங்க மேல நடவடிக்கை கூட நம்ம என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ நார்மலா பிரீச் ஆஃப் கண்டிஷன், அதாவது பார்சல் மீன்ஸ் லெட்டரை பொறுத்த வரைக்கும் இன்சூர் பண்றாங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கணும்னு நம்ம சில கண்டிஷன் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, பேக்கிங் பத்தி சொல்லியிருக்கோம், சைஸ் பத்தி எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இன்சூர் பண்ண ஒரு ஆர்டிக்கிள் அந்த கண்டிஷனை மீறுறாங்க, பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோம், அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். சரிங்களா? பட் ஏதோ ஒரு காரணத்தால நம்ம வாங்கி அனுப்பிச்சிட்டோம், பட் லேட்டர் வந்துட்டு அது தெரிய வருது. சரிங்களா? நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல வாங்கி அனுப்பிச்சிட்டோம், ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்லயோ அது கஸ்டம்ஸ்லயோ வந்து என்ன பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க, இது வந்துட்டு பிரீச் இருக்கு, இவங்க வந்து கண்டிஷனை ஃபாலோ பண்ணல, ப்ராப்பரா பேக் பண்ணல, இது வந்து இல்ல வைக்க ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸ் உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து சப்சிக்வெண்டா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா எய்தர் ரிட்டர்ன், சரிங்களா, அந்த ஆர்டிக்கிள் வந்து அந்த நபருக்கு என்ன பண்ணிடுறோம், திரும்ப அனுப்பிச்சு விட்டுறோம், அல்லது டிஸ்போஸ்ட், சரிங்களா, அதை வந்துட்டு தேவையான நடவடிக்கை எடுத்து அதை வந்துட்டு என்ன பண்ணலாம், அதை வந்துட்டு அனுப்பாமோ அல்லது வேற ஏதாச்சும் டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இது ஏதாச்சும் பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா. சரிங்களா? தென் இன்சூரன்ஸ் கம்பல்சரியா பண்ண வேண்டிய பொருட்கள் பார்த்தோம் இல்லைங்களா, இன்கேஸ் வந்துட்டு இந்த பேங்க் நோட்டு, கரன்சிஸ், புல்லியன்ஸ், ஜுவல்ஸ், இந்த ப்ரிசியஸ் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் அனுப்புறாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான பொருட்களுக்கு அனுப்புறாங்க, பட் என்ன பண்ணியிருக்காங்க, இன்சூர் பண்ணாம அனுப்பிச்சிருக்காங்க. எதுக்கு இன்சூரன்ஸுக்கு தேவையில்லாம நான் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல இன்சூர் அன்இன்சூர்டாவே அனுப்புறாங்க. பட் அது நம்மளுடைய ரூல் படி கம்பல்சரி என்ன பண்ணியிருந்திருக்கணும், இன்சூர் பண்ணியிருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஆர்டிகல் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபார்வர்ட் டு த டெஸ்டினேஷனுக்கு அனுப்பிச்சிடுறாங்க, நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? போஸ்ட் ஆஃபீஸ்ல புக் பண்றப்போ தெரியல, உள்ள வந்துட்டு ஏதோ பண்ணிருக்காங்க, மறைச்சு வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு ஜுவல்ஸ் வச்சிருக்காங்க, கோல்டு வச்சிருக்காங்க, நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, இல்ல வெறும் துணிதான் சார் இருக்கு அப்படின்றவங்க அதுக்குள்ளாடி என்ன பண்ணிருப்பாங்க, மேபி ஏதாச்சும் ஜுவல்ஸ் மறைச்சு வச்சிருக்கலாம். பட் அது ஃபாரின் போஸ்ட்ல அல்லது கஸ்டம்ஸ்ல வந்துட்டு என்ன பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க, உள்ள ஜுவல்ஸ் இருக்கு,
பட் அவங்க அதை என்ன பண்ணல, இன்சூர் பண்ணாம அமைச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ பை டிஃபால்ட் இப்போ ஜுவல்ஸ் இருக்கனால ஆட்டோமேட்டிக்கலா இதை என்ன பண்ணி ஆகணும், நம்ம இன்சூர் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம சைட்ல இருந்து அதை என்ன பண்றோம், இன்சூர் பண்ணி அந்த அதுக்கான ஆக்சுவல் இன்சூர் வேல்யூ என்னவோ அந்த அளவுக்கு நம்ம அதை இன்சூர் பண்ணி அனுப்புறோம். சரிங்களா, பார்ட்டி அனுப்பல, நம்ம டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து அதை என்ன பண்றோம், ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சோம் உள்ள வந்துட்டு ஒரு வேல்யூபிள் இருக்கு, இது கண்டிப்பா இன்சூர் பண்ண வேண்டியது அப்படிங்கறதுனால அதை நாம இன்சூர் பண்ணி டெஸ்டினேஷனுக்கு அனுப்புறோம். சரிங்களா, ஸோ நம்மளுடைய ரேட்ல இன்லேண்ட் ரேட்ல எவ்வளவு இதுக்கு இன்சூர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம இன்சூர் பண்ணி அதை நம்ம ஃபார்வர்ட் பண்றோம். சரிங்களா, ஸோ இன்கேஸ் உள்ள வச்சிருக்க பொருள் நம்ம எவ்வளவு பார்த்தோம், அதிகபட்சமா 1 லட்சம் வரைக்கும் தான் நம்ம இன்சூர் பண்ண முடியும்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா. உள்ள வந்துட்டு ஒரு 2 சவரனுக்கு வந்துட்டு ஒரு நகை வச்சிருக்காங்க அப்படின்னா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 lakh போயிடும் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது, 2 lakhக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, இன்சூர் பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய மேக்ஸிமம் வேல்யூ 1 lakh. ஸோ எனிவே நம்ம அதை 1 lakhக்கு இன்சூர் பண்ணி அதை என்ன பண்றோம், டெஸ்டினேஷனுக்கு நம்ம அனுப்பிச்சு வைக்கிறோம். சரிங்களா, ஸோ இது அப்படி அனுப்பிச்சு வைக்கிறப்போ இந்த இன்சூரன்ஸ் ஃபீஸ் வந்து ஆக்சுவலா இந்த சென்டர் பே பண்ணல இல்லைங்களா. பட் நாம என்ன பண்ணிட்டோம், இன்சூர் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த இன்சூரன்ஸ் ஃபீ யார் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த ரிசீவர் வந்து அவங்க கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த ரிசீவர் அல்லது அட்ரஸி வந்துட்டு ரெஃப்யூஸ் பண்றாரு, இல்ல நான் இந்த அமௌண்ட்டை கட்ட மாட்டேன் அப்படின்ட்டு அவர் ரெஃப்யூஸ் பண்றாருன்னா இந்த ஆர்டிகல் வில் பி ரிட்டர்ன் டு த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின். தட் மீன்ஸ் நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து அது திரும்ப அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரிங்களா, ஸோ அவர் இன்சூர் பண்ணல, இன்சூர் பண்ண வேண்டிய ஒரு பொருளை இன்சூர் பண்ணாம வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். நாம இங்க இருந்து அந்த கண்ட்ரிக்கு அனுப்புறப்போ இன்சூர் பண்ணி அனுப்புவோம், நம்ம சைட்ல இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல அதை இன்சூர் பண்ணி அனுப்புறோம். அதுக்கான சார்ஜஸை யார்கிட்ட வாங்கிக்கணும் அப்படின்னா அந்த அட்ரஸி கிட்ட வாங்கிக்கணும். அந்த அட்ரஸி வாங்கல அப்படின்னா அந்த நாட்டுல இருந்து என்ன பண்ணிடுவாங்க, நமக்கு திரும்ப அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரிங்களா, ஸோ நாம இதை திரும்ப அவர்கிட்ட கொண்டு போய் டெலிவரி பண்றப்போ அதுக்கான சார்ஜஸை வாங்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், டெலிவரி பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இது இன்சூரன்ஸ் பத்தின விதிகள். சரிங்களா, தென் வெளிநாட்டுக்கு பெரிஷபிள் பயாலஜிக்கல் சப்ஸ்டன்சஸ், அதாவது ஈஸியா அழுகி போடக்கூடிய பொருட்கள். சரிங்களா, பயாலஜிக்கல் அப்படின்னா மேபி அது வந்துட்டு ஏதாச்சும் ஹியூமன் பார்ட்ஸா இருக்கலாம், அல்லது வந்துட்டு ஏதாச்சும் அனிமல்ஸ் அதனுடைய பார்ட்ஸா இருக்கலாம், அல்லது வந்துட்டு பிளான்ட்ஸா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பயாலஜிக்கல். சரிங்களா, இதை வந்து என்ன பண்றாங்க, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறாங்க. ஸோ இதுக்கான தேவை இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில டெஸ்ட் வந்துட்டு நம்ம எங்கேயே டெஸ்ட் பண்ணிங்க அதுக்கான போதுமான லேப் ஃபெசிலிட்டி எல்லாம் இருந்திருக்காது இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு தேதிக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், நமக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஒரு சின்ன டியூமர் மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பணும், மேபி கேன்சரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட்டுக்கு இன்னொரு லேபுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா, ஸோ இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த காலத்துல அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிகள் இந்தியாவில் இல்லாமல் இருந்திருக்கும், பட் வெளிநாடுகள் இருந்திருக்கும். ஸோ இது இங்க இருந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு லேப், இது எல்லாராலையும் அனுப்ப முடியாது. ஆக்சுவலா நீங்க அந்த ரூல் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெபார்டரிஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்க மட்டும் அனுப்ப முடியும். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இந்தியாவில இருந்து வெளிநாட்டுல இருக்கிற இன்னொரு லெபார்டரிக்கு என்ன பண்றாங்க, இந்த சாம்பிள்ஸ் மேபி அது வந்து ஹியூமன் சாம்பிள்ஸா இருக்கலாம், மனிதனுடைய ஏதாச்சும் ஒரு உடல் பாகமோ அல்லது டிஷ்யூவோ ஏதோ ஒன்று சம்திங், அல்லது பிளான்ட்ஸா இருக்கலாம், அல்லது அனிமல் பார்ட்ஸா இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ அதை வந்துட்டு என்ன பண்றாங்க, வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு கொடுப்பாங்க, டெஸ்ட்டுக்காக அனுப்பிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அனுப்புறப்ப என்ன ஃபாலோ பண்ணணும் அதை பத்தி தான் இதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ இது தனிநபர் யாராலும் அனுப்ப முடியாது, இந்த ஆத்தரைஸ்டு லெபார்டரிஸ். சரிங்களா, அவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும், வெளிநாட்டுக்கு இந்த மாதிரி சாம்பிள்ஸை வந்து டெஸ்ட்டுக்காக அனுப்ப முடியும். சரிங்களா, ஏன்னா அந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா பெரிஷபிள், தட் மீன்ஸ் ஈஸியா அணுகக்கூடிய பொருட்கள். சரிங்களா, அது மனித உடல் பாகமா இருக்கலாம், அல்லது வந்து பிளான்ஸ் அனிமல்ஸ் உடல் பாகமா இருக்கலாம். சரிங்களா, ஸோ இது ஒண்ணு. ஸோ இது குறிப்பிட்ட நாடுகளுக்குள்ளாடி அவங்க ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, அந்த நாடுகள் இருக்கிற லெபார்டரிஸ்க்கு மட்டும் தான் என்ன பண்ணிக்க முடியும், அனுப்பிச்சிக்க முடியும். சரிங்களா, ஸோ கண்டிப்பா இதை என்ன பண்ணி தான் அனுப்பிச்சு இருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏர்மெயில வந்துட்டு இதை அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ ஏர்மெயில் சர்வீஸ் இருந்துச்சுன்னா ஏர்மெயில அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க, அதர்வைஸ் அது வந்து சர்ஃபேஸ்ல அனுப்பிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ ஏர்மெயில்னாலே ஆட்டோமேட்டிக் அதுக்கான ஏர் சர்சார்ஜ்ங்கிறது நம்ம பே பண்ணி தான் ஆகணும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரியான பொருட்களை அனுப்புறப்போ, ஏன்னா அது வந்து அழுகக்கூடிய பொருள் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் அனுப்புறப்போ சில கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க, அதை எப்படி நம்ம பேக் பண்ணி நம்ம அனுப்பணும் அப்படிங்கிற சில கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது சொல்லிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லேயர் வச்சிருக்காங்க, 2 பேக்கேஜ். சரிங்களா, ஸோ இன்னர் பேக்கேஜ் ஒன்று வச்சிருக்காங்க, தென் அவுட்டர் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இன்னர் நான் போரஸ் கண்டெய்னர், தட் மீன்ஸ் எந்த விதமான துளைகளும் இல்லாத கண்டெய்னர். சரிங்களா, ஒரு பாக்ஸ் அல்லது மெட்டல் பாக்ஸா இருக்கலாம், ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். வித் அன் அவுட்டர் ப்ரொடெக்டிவ் கண்டெய்னர். சரிங்களா, ஸோ நடுவில் ஒரு 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 பாக்ஸ் அல்லது வந்துட்டு ஒரு என்வலப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க, இந்த பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் வச்சிருக்காங்க. தென் அதுக்கு மேல இன்னொரு கவர் போடுறாங்க. சரிங்களா, இன்னொரு பாக்ஸோ அல்லது இன்னொரு கவரோ போடுறாங்க. இந்த 2 பாக்ஸுக்கு நடுவில் என்ன பண்றாங்க அப்படின்னா
அப்சார்பன்ட் மெட்டீரியல்ஸ் சரிங்களா. ஏன்னா இப்போ இது வந்து உடல் பாகம் அப்படிங்கிறதுனால, பயாலஜிக்கல் இது அப்படிங்கிறதுனால மேபி அழுகி அதுல இருந்து ஈரநைப்பு வெளியே வரலாம் இல்லைங்களா. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கிங், செகண்ட் ஒரு பேக்கிங், ஃபர்ஸ்ட் பேக்கிங்க்கும் செகண்ட் பேக்கிங்க்கும் நடுவில் அப்சார்பன்ஸ் சரிங்களா. இன்கேஸ் இதுல இருந்து ஏதாச்சும் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா கூட இந்த அப்சார்பன்ஸ் தாண்டி அது வெளியே வராது சரிங்களா. ஸோ அது மாதிரியான பொருட்களை வச்சு நடுவில் வச்சு தான் பேக் பண்ணிக்கணும் சரிங்களா. தென் எனி மூவ்மெண்ட், ப்ரிவென்ட் எனி மூவ்மெண்ட், அதாவது உள்ள இருக்கிறது அது அசையாத அளவுக்கு அதை வச்சிருக்கணும் சரிங்களா. உள்ள இருக்க பொருள் தேவையில்லாம அசையக்கூடாது. ஸோ அசையாத அளவுக்கு அதை பேக் பண்ணியிருக்கணும் சரிங்களா. தென் வெளியே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இண்டிகேட் பண்ணணும் இல்லைங்களா. உள்ள வந்துட்டு இந்த மாதிரி என்ன இருக்கு, பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துப்பாங்க இல்லைங்களா. நம்ம நார்மலாவே எழுதும் இல்லைங்களா, ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு எழுதும் இல்லைங்களா. ஸோ அது இதுக்கு ஜஸ்ட் அவங்களுடைய அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்கு. ஸோ தட் மீன்ஸ் உள்ள ஏதாவது உடையக்கூடிய பொருட்கள் இருக்கலாம். ஸோ இதை ஹேண்டில் வித் கேர் எழுதுறப்போ மேபி அதை ஹேண்டில் பண்றவங்க அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இது பண்ணிப்பாங்க இல்லைங்களா, ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் டக்குனு ஐடென்டிஃபை பண்றதுக்காக இல்லை என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஒரு லேபிள் வைக்க சொல்றாங்க வெளியே சரிங்களா. இந்த மாதிரி ஏதாச்சும் பயாலஜிக்கல் சப்ஸ்டன்சஸ் அனுப்புறப்போ ஒரு வயலட் கலர்டு லேபிள் வித் ஃபாலோயிங் டெக்ஸ்ட். ஸோ என்ன டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எய்தர் இங்கிலீஷ்ல பெரிஷபிள் பயாலஜிக்கல் சப்ஸ்டன்சஸ் அல்லது இந்த பிரெஞ்சு டேர்ம்ல மெட்டீரியல்ஸ் பயாலஜியஸ் பெரிசபிள்ஸ் சரிங்களா. ஸோ இந்த இது போட்டு இந்த சிம்பிள், ஸோ இந்த சிம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி மெடிசின்ஸ் அனுப்புறப்போ இந்த சிம்பிள் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ மெடிக்கமெண்ட் சர்ஜன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டு யூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த சிம்பிள் முன்னாடி பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி தானே ஒரு சிம்பிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சிம்பிள் பட் வேர்டிங்ஸ் என்ன சொல்றாங்க, எதர் பெரிசபிள் பயாலஜிக்கல் சப்ஸ்டன்சஸ் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல அல்லது இந்த மெட்டீரியல்ஸ் பயாலஜியஸ் பெரிசபிள்ஸ் அப்படின்ட்டு இந்த பிரெஞ்ச் டேர்ம்லயே அதை என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்துட்டு இதை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியும் ஸோ இதுக்குள்ளாடி என்ன இருக்கு, பயாலஜிக்கல் திங்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் இந்த. ஸோ இது ஒரு லேபிள் இருக்கணும். ஸோ கண்டிப்பா எப்படி இருக்கணும்னா வயலட் கலர் லேபிள். ஸோ அவங்களோட அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்காக சரிங்களா. தென் இந்த மாதிரி ஒரு உடல் பொருள் அனுப்புறாங்க, ஏதோ ஹியூமன் பார்ட்ஸோ அல்லது வந்துட்டு ஒரு அனிமல் பார்ட்ஸோ ஏதோ அனுப்புறாங்க, ஒரு லெபரட்டரிக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அது இன்ஃபெக்ஷியஸ் சப்ஸ்டன்சஸ் இருந்துச்சுன்னா மேபி அதனால ஏதாச்சும் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் இருக்கு சரிங்களா. ஸோ டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்புறாங்க. இங்க ஒரு பறவைகள்லாம் செத்துக்கிட்டு இருக்கு, என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, டெஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு சாம்பிள் எடுத்து என்ன பண்றாங்க, வெளிநாட்டுல இருக்கிற ஒரு லேபுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு மேபி தொற்று நோய் பரவக்கூடிய அபாயம் உள்ளது சரிங்களா. ஸோ அப்போ அது இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு விஷயம் இல்லைங்களா. ஸோ இதை இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா மேல என்ன பண்ணணும்னு தெளிவா குறிப்பிட்டிருக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறத தெளிவா குறிப்பிட்டிருக்கணும் சரிங்களா. ஸோ இதை வந்து ரொம்ப பக்கவா, ஏன்னா இதை ஹேண்டில் பண்றவங்களுக்கு கூட ஏதாச்சும் தொற்று நோய் ஏற்படும் இல்லைங்களா. மேபி ஒரு மனித உடல் பாகத்தை அனுப்புறோம், அதுல இருந்து ஒரு தொற்று நோய் ஏற்படலாம். அல்லது வந்து இந்த மாதிரி பறவைகள் அல்லது விலங்குகள் அதனுடைய பாகங்களை அனுப்புறோம், ஸோ அதுல இருந்து ஏதாச்சும் தொற்று ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி தொற்று நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இந்த பொருட்கள் அனுப்புறப்போ இன்னும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ நேரமே என்ன பார்த்தோம், டபுள் பேக்கிங் பார்த்தோம் அப்படிங்களா. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரிபிள் கண்டெய்ன்மெண்ட் பிரின்சிபல் சொல்றாங்க சரிங்களா. ஸோ முதல்ல சாதாரண ஒரு அழுகி போற பொருளா இருந்துச்சுன்னா டபுள் பேக்கிங். அதுவே இந்த தொற்று நோய் பரவக்கூடிய அபாயம் உள்ள ஏதாச்சும் பயாலஜிக்கல் இதா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்ரிபிள் கண்டெய்ன்மெண்ட் பிரின்சிபல்ல பேக் பண்ணும். தட் மீன்ஸ் 3 அடுக்கு நம்ம அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏ லீக் ப்ரூஃப் பிரைமரி சப்டாக்கிள் பியரிங் த பயாலஜிக்கல் மெட்டீரியல். ஸோ அந்த பொருளை வச்சிருக்காங்க. ஸோ அது லீக் ப்ரூஃபா இருக்கணும், அதுல இருந்து எந்த விதமான அந்த கசிவும் இருக்க கூடாது சரிங்களா. தென் அகெயின் ஏ லீக் ப்ரூஃப் செகண்டரி பேக்கிங், ரெண்டாவது பேக்கிங் என்ன சொல்றாங்க, அதுவும் லீக் ப்ரூஃபா இருக்கணும் சரிங்களா. ஸோ இதுவே வந்துட்டு ஒரு லிக்யூடா இருக்கு, மேபி பிளட் சாம்பிள்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் அனுப்புறாங்க அப்படின்னா இந்த அப்சார்பன்ட் மெட்டீரியல்ங்கிறத வச்சுக்கணும் சரிங்களா. அப்சார்பன்ட்ங்கிறது அதை உறிஞ்சக்கூடியது சரிங்களா. ஸோ இன்கேஸ் அந்த ஃபர்ஸ்ட் பேக்கிங்கை தாண்டி செகண்ட் லெவலுக்கு வருது அப்படின்னா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேக்கிங்க்கும் செகண்ட் பேக்கிங்க்கும் நடுவில் இந்த அப்சார்பன்ஸ்ங்கிறது இருக்கும் சரிங்களா. ஸோ ஒரு கசிவு இருந்துச்சுன்னா கூட இந்த அப்சார்பன்ஸ் என்ன பண்ணிக்கும், அதை உறிஞ்சி வச்சுக்கும், அதை தாண்டி வெளியே போறதுக்கு அலோவ் பண்ணாது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த 2 பேக்கிங்க்கு நடுவில் இந்த மாதிரியான அப்சார்பன்ட் வச்சிருக்கணும் சரிங்களா. தென் ரிஜிட், அதாவது அது என்ன ஆகுன்னா உறுதியா இருக்கும், அசையாம சரிங்களா, அசையாத அளவுக்கு அது உறுதியான அளவுல வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ மூணாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா காட்டன் பாக்ஸ், நம்ம சாதாரணமான அந்த அட்டைப்பெட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த அட்டைப்பெட்டியோ அல்லது வேற ஏதாச்சும் மெட்டீரியலான பாக்ஸோ இருக்கலாம் சரிங்களா. ஸோ இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா
இது வந்து வெளிப்புறத்துல இருந்து வர்ற எந்த ஒரு அழுத்தத்தினாலையும் உள்ள இருக்கிற பொருள் டேமேஜ் ஆகக்கூடாது, அது தாங்கக்கூடிய அளவுல வந்துட்டு அந்த 3வது லேயருங்கிறது இருக்கணும். சரிங்களா? ஏன்னா பிசிக்கலா ஹேண்டில் பண்றப்போ தூக்கி போடுவாங்க இல்லைங்களா, மேபி ஹார்ஷா அதை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில இந்த ஹேண்ட்லிங் வந்துட்டு உள்ள இருக்கிற பொருளை வந்துட்டு அஃபெக்ட் பண்ண கூடாது. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு அதை என்ன பண்ணிக்கணும், அந்த 3வது பேக்கிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான பேக்கிங்கா இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3வது ஒரு பேக்கிங் இருக்கு இல்லைங்களா, அதுல தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அட்ரஸ் எல்லாமே எழுதியிருக்கோம். அகெயின் இதுலயும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா ஒரு லேபிள் நம்ம ஒட்ட வேண்டியிருக்கு. சரிங்களா? அவங்களுக்கு இண்டிகேட் பண்ண வேண்டியிருக்கு உள்ள இருக்கிறது என்ன பொருள், ஒரு தொற்று நோய் அபாயம் உள்ள ஒரு பயாலஜிக்கல் பொருள் இருக்கு. சரிங்களா? ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்றதுதான். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு கண்டிப்பா எப்படி இருக்கணும் அப்படின்னா டைமண்ட் ஷேப்ல இருக்கணும். சரிங்களா? ஸோ டைமண்ட் ஷேப்ல either 10x10 அல்லது 5x5 சென்டிமீட்டர்ல வந்துட்டு இருக்கணும். பிளாக் லெட்டர் ஆன ஒயிட் கிரவுண்ட். சரிங்களா? ஸோ இது பேக்ரவுண்டுங்கிறது ஒயிட்டா இருக்கணும். இந்த கண்டென்ட்ஸ் இந்த எழுதியிருக்கிறது எல்லாமே என்ன வீடியோ இருக்கணும், பிளாக்ல எழுதியிருக்கணும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இப்போ நம்ம 2 லேபிள் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ முதல் லேபிள் பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ள இருக்கிறது வந்து ஒரு பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டு அந்த வயலட் கலர் லேபிள் பண்ண வேண்டியிருக்கு. அகெயின் இந்த பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த டைமண்ட் ஷேப்டான ஒரு சிம்பிள் இதையும் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, லேபிள் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் உள்ளுக்குள்ள இருக்கிறது ஒரு நோய் தொற்று அபாயம் உள்ள ஒரு பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத அதை ஹேண்டில் பண்றவங்களுக்கு தெரிய வந்துடும். சரிங்களா? ஸோ அதை நம்ம விரிவாக சொல்லாம இந்த ஒரு சிம்பிளை பார்த்தோன்னே அவங்களுக்கு அது புரிஞ்சிடும், ஹேண்டில் பண்றவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை இண்டிகேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான லேபிள்ஸ் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்குள்ள அந்த மாதிரி ஒரு பொருள் வருது. பொருள் மீன்ஸ் மேபி இந்த ஏதோ ஒரு பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் எதர் ஹியூமன், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் ஆர் இன்செக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் உள்ள வருது அப்படின்னா ஸோ அதை அதை மேனேஜ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு டிஸ்ட்ரக்டிவ் இன்செக்ட்ஸ் அண்ட் பெட்ஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் ஆக்ட் 1914. சரிங்களா? இந்த ஆக்டின் படி அதை கண்ட்ரோல் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவுக்குள்ளாடி வரப்போ இந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளாடி கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ ஏதாச்சும் இன்செக்ட்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பூச்சிகள் இல்லைங்களா, சின்ன பூச்சிகள் வந்து வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரலாம். மேபி டெஸ்ட்டுக்காக இந்தியாவில் அந்த டெஸ்ட் ஃபெசிலிட்டி இருக்கும், அதுக்காக வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரலாம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் கொண்டு வரதுக்கு போது இந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் நம்ம கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ ஏன் இந்த மாதிரி இது வச்சிருப்பாங்க அப்படின்னா, நீங்க ஒரு படம் பார்த்துருப்பீங்க, காப்பன் நினைக்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூச்சிகளை விட்டு பயிர்கள் எல்லாம் சேதப்படுத்துவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாது. சரிங்களா? அந்த பூச்சிகள் வந்துட்டு ரொம்ப ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பூச்சிகள் அல்லது மக்களுக்கோ இங்க இருக்கிற பயிர்களுக்கோ ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பூச்சிகளா இருந்துச்சுன்னா அது எல்லாமே ப்ராஹிபிட்டட். சரிங்களா? அதை தடை செய்யறதுக்காக தான் இந்த விதிகள் படி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு உட்பட்டு தான் ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு பயாலஜிக்கல் பொருள் இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்னா இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷனை தாண்டி தான் உள்ளாடி கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ தென் வேற நாடுகளுக்கு அனுப்புறப்போ அந்த நாடுகள் அவங்களுடைய ஓன் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ நாம இந்த விதிப்படி அதை ஹேண்டில் பண்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி நாம இங்க இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னா அவங்களுடைய ஓன் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. அதன்படி தான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி பூச்சிகளையோ அல்லது வந்துட்டு இந்த உடல் பாகங்களையோ விலங்குகளுடைய உடல் பாகங்களையோ வேற ஒரு நாட்டுக்கு நாம அனுப்ப முடியும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது லெட்டர் போஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரி. சரிங்களா? நார்மலா பார்த்தோம், முதலே பார்த்தோம் 2 வகையா பிரிச்சிருப்போம். ஒன்று லெட்டர் போஸ்ட், இன்னொன்று பார்சல் போஸ்ட் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே லெட்டர் போஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியை சார்ந்தது. ஸோ இனிமே பார்க்க போறது வந்து பார்சல் போஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரி. சரிங்களா? ஸோ பார்சல்னாலே நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஸோ பொருட்கள் அனுப்புறது இல்லைங்களா. ஸோ நார்மலா லெட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் அல்லது சின்ன அளவிலான பொருட்கள் இல்லைங்களா. ஒரு பெரிய பெரிய பொருட்கள் வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் லெட்டர் போஸ்ட் அனுப்ப முடியாது. ஸோ அது பெரிய பொருட்கள், குட்ஸ். சரிங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் தான். இது டாக்குமெண்ட்ஸ், அது குட்ஸ். லெட்டர்ஸ்ங்கிறது டாக்குமெண்ட்ஸ், பார்சல்ங்கிறது குட்ஸ். ஸோ ஒரு குட்ஸ் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள ஈஸியாக அனுப்பிச்சிடலாம் இல்லைங்களா. இந்தியா ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரி வந்து காஷ்மீருக்கு நான் என்ன பண்ண முடியும், எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நான் பாட்டுக்கு என்ன பண்ண முடியும், ஒரு பார்சலை நான் தாராளமா அனுப்ப முடியும். பட் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறப்போ, இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னா சில விதிமுறைகள் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், அனுப்ப முடியும். சரிங்களா? ஏன்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுனால. சரிங்களா? ஸோ அப்படி அனுப்பணும் அப்படின்னா நார்மலா நம்மளுடைய யூபியினுடைய மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லைங்களா. இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா
பார்சல் போஸ்ட் அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அப்படி அவங்க சைன் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த நாடுகளுக்குள்ள மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும், பார்சல் போஸ்ட்ங்கிறது நம்ம அமைச்சிக்க முடியும் சரிங்களா. ஸோ நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதான் யூபியினுடைய இந்த பார்சல் போஸ்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ இதுல எந்தெந்த நாடுகள் கையெழுத்து போட்டிருக்காங்களோ, இந்த ஒப்பந்தத்துல எந்த நாடுகள்லாம் யூபியினுடைய எந்தெந்த நாடுகள் கையெழுத்து போட்டிருக்காங்களோ அந்த நாடுகளுக்குள்ளாடி மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், பார்சலை வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இந்தியாவில இருந்து அந்த கண்ட்ரிக்கு நம்ம பார்சலை அமைச்சு கொடுக்க முடியும் சரிங்களா. ஸோ கையெழுத்து போடாத நாடுகளா இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டுக்கும் நமக்கும் ஏதாச்சும் ஸ்பெஷல் பைலேட்டரல் அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்க முடியும், அந்த நாட்டுக்கு கூட நம்ம என்ன பண்ண முடியும், பார்சல் போஸ்ட் அனுப்ப முடியும் சரிங்களா. ஸோ யூபியினுடைய மெம்பர்ஸா இருந்தாங்க அப்படின்னா இந்த யூபியினுடைய பார்சல் போஸ்ட் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கணும். யூபியினுடைய மெம்பர்ஸ் இல்லாத கண்ட்ரி அல்லது இந்த பார்சல் போஸ்ட் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடாத ஒரு நாடா இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் பார்சல் போக்குவரத்து இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே சிறப்பு இருதரப்பு ஒப்பந்தம் அப்படின்னு சரிங்களா, ஸ்பெஷல் பைலேட்டரல் அக்ரிமெண்ட் அது இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு நம்ம பொருளை அனுப்ப முடியும். இப்படி ஒப்பந்தம் இல்லாத நாட்டுக்கு ஒரு பொருளை அனுப்பிச்சோம் அப்படின்னா அந்த நாட்டுல அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அங்க இருந்து அப்படியே திரும்ப அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா இந்தியாவுக்கும் அந்த நாட்டுக்கு நடுவில் என்ன இல்லை, எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லை அப்படின்ட்டு அது திரும்ப அனுப்பிச்சிருவாங்க சரிங்களா. ஸோ இங்க இன்னொரு இது சொல்லியிருப்பாங்க, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஈவந்தோ அவங்க வந்து உறுப்பு யூபியினுடைய உறுப்பு நாடா இருந்தாலும் அவங்க பார்சல் போஸ்ட் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருந்தாலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல ஒரு பார்சலை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நடுவில் இந்த மாதிரி ஸ்பெஷல் பைலேட்டரல் அக்ரிமெண்ட் இருந்தால் மட்டும்தான் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஏன்னா ஏற்கனவே நமக்கு எல்லா தகராறு இருக்கு இல்லையா. ஸோ அதனால பாகிஸ்தானுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலா ஒரு வச்சிருக்காங்க சரிங்களா. அந்த பைலேட்டரல் அக்ரிமெண்ட் இருக்கிற நடைமுறையில் இருக்கிற வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும், அங்க பார்சல் அமைச்சிக்க முடியும். என்னைக்கு அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்றாங்களோ அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியாது, பாகிஸ்தானுக்கு பார்சல்ஸ் எதுவும் அனுப்ப முடியாது, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு எந்த பார்சலும் வர முடியாது சரிங்களா. தென் இதனுடைய சார்ஜஸ் இதை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த பியூ ரெகுலேஷன் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா டேபிள் 6ல சொல்லியிருப்பாங்க சார். டேபிள் 6ல ஷெட்யூல் 3ல எந்த நாடுகளுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரியான அந்த ரேட் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ இது வந்து இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் எங்க இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ஷெட்யூல் 3ல டேபிள் 6ல இருக்கும் சரிங்களா. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பார்சல் போஸ்ட்னுடைய டேரிஃப் எல்லாமே சரிங்களா. ஷெட்யூல் 3 டேபிள் 6 சரிங்களா. தென் அடிஷனல் சர்வீசஸ், ஒரு பார்சல் அனுப்புற இவ்வளவு நேரம் நம்ம லெட்டர் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி லெட்டருக்கு என்ன சொன்னோம், லெட்டர் நார்மலா லெட்டர் அனுப்புறதுக்கு ஒரு பேசிக் டேரிஃப் இருக்கும், வேல்யூ ஆடட் சர்வீசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்சூரன்ஸ், சிஓடி, விபி, இதுக்கு நாம அடிஷனல் அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் பார்சலுக்கும் சரிங்களா. ஒரு பேசிக் டேரிஃப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இது போக வேல்யூ ஆடட் சர்வீசஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், சிஓடி, இன்சூரன்ஸ், அட்வைஸ் ஆஃப் டெலிவரி, தட் மீன்ஸ் அக்னாலஜ்மெண்ட். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், அடிஷனல் அமௌண்ட் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. தென் நேபாளுக்கும் பூட்டானுக்கும் மட்டும் இன்லேண்ட் ரேட்லயே நம்ம என்ன பண்ணிக்க முடியும், பார்சல்ஸ் அமைச்சிக்க முடியும் சரிங்களா. ஸோ மற்ற நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கான ரேட் கொடுத்துருப்பாங்க, அந்த ரேட் அமைச்சிக்கலாம். பட் நேபாளுக்கும் பூட்டானுக்கும் மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும், இன்லேண்ட் ரேட்லயே இந்தியாவுக்குள்ளாடி அனுப்புறதுக்கு என்ன ரேட்டோ அதே தான் நேபாள் அண்ட் பூட்டானுக்கு அப்ளிகபிள் ஆகும் சரிங்களா. பட் இந்த நேபாள் பூட்டான் அனுப்புறப்ப வந்து அன்ரெஜிஸ்டர்டு பார்சல்ஸ் அனுப்ப முடியாது, கம்பல்சரியா நீங்க என்ன பண்ணி அனுப்பிச்சாகணும், ரெஜிஸ்டர் பண்ணி தான் நேபாளுக்கும் பூட்டானுக்கு அனுப்பிச்சிக்கலாம். பட் இன்லேண்ட் ரேட்ல நீங்க அமைச்சிக்க முடியும். தென் டைமென்ஷன். ஸோ டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 90x140. ஸோ லெட்டர்னுடைய அந்த பேசிக் டைமென்ஷன். ஸோ நீங்க எங்க பார்த்தாலும் இந்த டைமென்ஷன் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிமம் 90x140 அல்லது 140x90 எப்படினாலும் சரிதான். ஸோ மினிமம் அவ்வளவு இருக்கணும். மேக்சிமத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் ஒரு நீளம்ங்கிறது அதிகபட்சமா எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா 1.5 மீட்டர் இருக்கலாம் சரிங்களா. மேக்சிமமா 1.5 மீட்டருங்கிறது இருக்கலாம். தென் sum of the length and the greatest circumference measured in a direction other than that of the length shall not exceed 3 meter. That means so ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்துட்டு ஒரு பாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட லென்த் பாத்தீங்கன்னா ஒரு 600 mm இருக்கு. மேக்ஸிமமா 1.5 இருக்கலாம் சொன்னீங்களா, 1.5 மீட்டர் வரைக்கும் இருக்கலாம் சொன்னீங்க. ஸோ இந்த லென்த் மேக்ஸிமம் அவ்வளவுதான் இருக்கலாம். தென் இந்த லென்த்தையும் இதனுடைய இதை தவிர்த்து சரிங்களா, இந்த நீளமான பகுதிக்கு தவிர்த்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த சுற்றளவு சரிங்களா. ஸோ இந்த பக்கம் இதே மாதிரியான அந்த பக்கமும் இதனுடைய அடிப்பக்கம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த சுற்றளவு சரிங்களா, நார்மலா 2x2+b போடுவோம் இல்லைங்களா. ஸோ இதனுடைய சுற்றளவையும் இந்த நீளத்தையும்
கூட்டினா 3 மீட்டர் தாண்டக்கூடாது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நீளமான பக்கம் வந்து அதிகபட்சமா 1.5 மீட்டர் இருக்கலாம். சரிங்களா? தென் இந்த இந்த 1.5 மீட்டரையும் பிளஸ் அந்த சுற்றளவு இதையும் கூட்டுறப்போ 3 மீட்டரை தாண்டக்கூடாது. சரிங்களா? ஸோ சுற்றளவு கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும், இந்த நீளத்தையும் அளந்துக்கணும், இது ரெண்டையும் கூட்டுறப்போ 3 மீட்டர் தாண்டக்கூடாது. இது மேக்சிமம். சரிங்களா? தென் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா நம்ம என்ன பண்ணிக்க முடியும், 20 kg வரைக்கும் என்ன பண்ணிக்க முடியும், அமைச்சிக்க முடியும். சரிங்களா? இது எல்லா கண்ட்ரிக்கும் பொதுவானது கிடையாது. மோஸ்ட்லி 20 kg அப்படிங்கறத வந்துட்டு ஒரு நார்மல் கண்டிஷனா வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ சில கண்ட்ரிஸ் என்ன பண்ணிருப்பாங்க, எங்க நாட்டுல வெளிநாட்டுல இருந்து நாங்க 10 kg மேல அலோவ் பண்றது இல்லை அப்படின்னா நம்ம இங்க இருந்து அந்த நாட்டுக்கு 10 kg மேல அமைச்சிக்க முடியாது. இன்கேஸ் இந்தியாவுக்கும் அந்த நாட்டுக்கும் இடையில ஒரு ஸ்பெஷல் பைலேட்டரல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கலாம். தட் மீன்ஸ் அவங்க 30 kg வரைக்கும் நம்ம பார்சல் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த கண்ட்ரிக்கு மட்டும் என்ன பண்ண முடியும், மோர் தேன் 20 kg எவ்வளவு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு அமைச்சிக்க முடியும். யூஸ்வலா 20 kg அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் வெயிட் ரேஞ்ச். சரிங்களா? இது நாடுக்கு நாடு மாறுபடும். எல்லா நாட்டுக்கும் ஒரே மாதிரியா இருக்காது, நாட்டுக்கு நாடு மாறுபடும். நீங்க புக்கிங் இன்கேஸ் ஆஃபீஸ்ல வாய்ப்பு இருந்துச்சுன்னா பாருங்க, நீங்க புக் பண்ண போறப்பவே அது சொல்லும், இந்த கண்ட்ரிக்கு இவ்வளவுதான் அனுப்ப முடியும், நீங்க கண்ட்ரியை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரிக்கு இதுக்கு மேல அனுப்ப முடியாது அப்படின்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். அதெல்லாம் பக்கம் கான்ஃபிகர் பண்ணிருப்பாங்க. ஸோ அது நாட்டுக்கு நாடு அது வேறுபடும். சரிங்களா? தென் அட்ரஸிங். சரிங்களா? அட்ரஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ்ங்கிறது கண்டிப்பா எழுதி ஆகணும். சென்டர்னுடைய அட்ரஸ் இல்லாம, ஃப்ரம் அட்ரஸ் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு பார்சலை வெளிநாட்டுக்கு நம்ம அனுப்ப முடியாது. மொட்டை கடைசியோ அல்லது வந்துட்டு ஃப்ரம் அட்ரஸ் இல்லாமலும் என்ன பண்ண முடியும், ஒரு ஆர்டிகல் நம்ம அனுப்ப முடியாது. தென் ஒரு அட்ரஸ் தான் எழுதிக்கலாம். சரிங்களா? ஒரு நபர், எதிர் அது ஒரு நபராவோ அல்லது ஒரு கார்பரேட் பாடி, ஒரு கம்பெனியாவோ இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரே ஒரு அட்ரஸ் தான் எழுத முடியும், ஒன்றுக்கு மேற்பட்ட அட்ரஸை எழுத முடியாது. பட் இதுல சில இது கொடுத்துருப்பாங்க, எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, மிஸ்டர் ஏ ரிசைடிங் இன் த அட்ரஸ் ஃபார் மிஸ்டர் பி ரிசைடிங் இன் அனதர் அட்ரஸ். சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் அதுல அந்த பிரைமரிங்கிறது வந்து ஏ அப்படிங்கறது வந்து பிரைமரி அட்ரஸ். சரிங்களா? ஸோ இந்த பிங்கிற நபருக்கு வந்த பார்சலை பிங்கிற நபருக்கான பார்சலை ஏங்கிற நபருக்கு அமைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? மற்றபடி ஒரே ஒரு அட்ரஸ் டீடைல்ஸ் தான் எழுதிக்க முடியும், ஒரு நபராவோ அல்லது வந்துட்டு ஒரு கம்பெனியாவோ இருக்கலாம். சரிங்களா? தென் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு அதில் கொடுத்துக்கலாம். நம்ம லெட்டர் அனுப்புறவே பார்த்தோம் இல்லைங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். இதை வந்து என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணுமா வேண்டாமா, ரெடியாக்ட் பண்ணலாமா கூடாதா, எத்தனை நாள் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதில் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்கல அப்படின்னா அன்டெலிவர்டு அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், திரும்ப இங்க வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த பார்சல்ல வந்துட்டு முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம கட்டுற அமௌண்ட் அப்படிங்கிறது ஒன் வே ஜேர்னிக்கு மட்டும்தான். சரிங்களா? ஸோ இங்க இருந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், பணம் கட்டுறோம். இன்கேஸ் அந்த ஆர்டிகிள் அங்கிருந்து இங்க திரும்ப வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், பணம் கட்டணும். சரிங்களா? ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க, இன்கேஸ் அது ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சென்டர் இல்லைங்களா, அவங்களுக்கு தான் என்ன பண்ணிருக்கும், இந்த ஆர்டிகிள் திரும்ப வந்திருக்கும். ஸோ அவர் கண்டிப்பா என்ன பண்ற மாதிரி இருக்கும், ரிட்டனுக்கான அமௌண்ட் என்னவோ அதை பே பண்ணி தான் வாங்க வேண்டியிருக்கும். அதனால தான் என்ன சொல்லியிருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நீங்க எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், இந்த பார்சல் இன்கேஸ் அங்க அன்டெலிவர்ட் அப்படின்னா இங்க திரும்ப வந்துடும். திரும்ப வரப்போ கண்டிப்பா நாம என்ன பண்ணணும், அதுக்கான பணத்தை வந்து நாம கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ லெட்டர்ஸ்ல அப்படி அந்த பிரச்சனை இருக்காது. பட் பார்சலை பொறுத்த வரைக்கும் நாம கட்டுற பணம்ங்கிறது ஒன் வே ஜேர்னிக்கான பணம் தான். ரிட்டர்ன் திரும்ப வந்துச்சுன்னா அதுக்கான பணத்தை நாம தான் திரும்ப கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ பார்சலை பேக் பண்றப்போ நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் கவனத்துல எடுத்துக்கணும் அப்படின்னா அதனுடைய வெயிட், எவ்வளவு வெயிட்டான பார்சல் நாம அனுப்ப போறோம், தென் என்ன வகையான பொருட்கள் நாம அனுப்ப போறோம், தென் எப்படி அனுப்ப போறோம், நான் சர்ஃபஸ் ரூட்ல அனுப்ப போறேனா அல்லது வந்துட்டு ஏர்மெயில் மூலமா அனுப்ப போறேனா, தென் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம கருத்துல கொண்டுகிட்டு தான் என்ன பண்ணணும், ஒரு பார்சல்ங்கிறத வந்து நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ தென் உள்ள அந்த பொருட்கள் வந்துட்டு எந்த வகையிலையும் டேமேஜ் ஆகாத அளவுல நம்ம அதை என்ன பண்ணிக்கணும், பேக் பண்ணிக்கணும். ஏன்னா ரிப்பீட்டட் ஹேண்ட்லிங்ஸ். சரிங்களா? ஸோ இது ஒரு பார்சல் நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா எத்தனை இடத்துல அது ஹால்ட் ஆகி போகும் இல்லைங்களா, உங்களுடைய ஆர்எம்எஸ், தென் ஃபாரின் போஸ்ட், அந்த கண்ட்ரியோட அந்த கண்ட்ரியோட ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், தென் அங்க உள்ள லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த பார்சல்ஸை என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும், ரிப்பீட்டட் ஹேண்ட்லிங். ஸோ அதனால வந்து அது என்ன ஆகலாம், டேமேஜ் ஆகலாம் இல்லைங்களா. ஸோ நீங்க பேக் பண்றப்போ இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டு தான் என்ன பண்ணணும், பக்காவா அதை பேக் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஒரு 2 நாள்ல போய் டெலிவரி ஆகிற விஷயம் கிடையாது. மேபி 10 நாள் 15 நாள் எடுத்துக்கலாம். ஒரு 7-8 இடங்கள்ல அது
ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாத்தையுமே கருத்துல கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு பார்சலை ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் கிளைமேட். ஏன்னா சில நம்ம கண்ட்ரில என்ன இந்த டைம்ல ஹாட்டா இருக்கும், அந்த கண்ட்ரில வந்துட்டு கோல்டா இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ நம்ம அனுப்புற பொருள் வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்ச்னால அஃபெக்ட் ஆகாத மாதிரி இருந்துக்கணும். சரிங்களா? இல்லதான் அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம பேக் பண்ணிக்கணும். கிளைமேட் சேஞ்ச் இருந்தாலும் உள்ள இருக்கிற பொருள் அஃபெக்ட் ஆகாது. தென் டெம்பரேச்சர், வெப்பநிலையினால வந்துட்டு அது அஃபெக்ட் ஆகக்கூடாது. சரிங்களா? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ இது எப்போ தேவைப்படும் அப்படின்னா, இன்கேஸ் நீங்க ஒரு பொருள் வந்துட்டு ஏர்மெயில் அனுப்பணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. சரிங்களா? நார்மலாவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபிளைட்ல போறப்போ நிறைய பொருட்களுக்கு வந்து தடை விதிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா நீங்க மேல போக போக வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷருங்கிறது வந்து வேரியேஷன் ஆகும் இல்லைங்களா? ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா நீங்க ஏரோப்ளைன்ல போறப்ப வந்து உங்களுக்கு இந்த தேங்காய் இதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்கேஸ் அந்த ப்ரெஷர் வேரியேஷன் இருக்கிறதுனால தேங்காய்ங்கிறது வந்துட்டு வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரெஷர் வேரியேஷன் வரப்போ நீங்க ஏர்மெயில் அனுப்ப போறீங்க அப்படின்னா, பார்சல் அனுப்புறீங்க, அதையும் ஏர்மெயில் பார்சல் அனுப்ப போறீங்க அப்படின்னா, ஸோ இந்த ப்ரெஷர்னாலையும் இந்த பொருள் வந்துட்டு எந்த விதமான டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு கருத்துல வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை பக்காவா பேக் பண்ணிக்கணும். சரிங்களா? தென் இந்த பொருள்னால எந்த விதமான ரிஸ்க்கும் யாருக்கு ஏற்படக்கூடாது, அந்த போஸ்டல் அஃபீஷியல்ஸ் அதை ஹேண்டில் பண்றாங்க இல்லையா, நம்ம தான் ஹேண்டில் பண்றோம் இல்லைங்களா? பார்சல் வரும். ஸோ இப்போ நீங்க ஒரு பார்சல் அனுப்புறீங்க, உள்ள ஏதாச்சும் ஷார்ப் மெட்டீரியல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், உங்க பார்சலையும் கிழிச்சிக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ற அந்த போஸ்டல் எம்ப்ளாயியும் அது என்ஜோர் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? தென் அதர் ஆர்டிகல்ஸ், அதோட சேர்ந்து போற மற்ற ஆர்டிகளையும் அது டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா? இது வந்துட்டு எதர் லிக்யூடா இருக்கலாம், அல்லது வந்துட்டு இந்த மாதிரியான ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸா இருக்கலாம். நீங்க ப்ராப்பரா அதை ப்ரொடெக்ட் பண்ணாம அனுப்புறீங்க அப்படின்னா அதை ஹேண்டில் பண்றவங்க அதை என்ன பண்ணும், இன்ஜோர் பண்ணும், அல்லது அதோட சேர்ந்து போற மற்ற ஆர்டிகல் அது என்ன பண்ணும், டேமேஜ் பண்ணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாத அளவுக்கு நீங்க அதை பார்த்துக்கணும். சரிங்களா? தென் இதை பேக் பண்றப்போ இந்த பார்சலுடைய வெளிப்புறத்துல வந்து தேவையான அளவுக்கு என்ன பண்ணிக்கணும், இடம் விட்டுக்கணும். எதுக்காக அப்படின்னா, ஒன்று சர்வீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுப்பீங்களா அதை எழுதுறதுக்கு. தென் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் லேபிள்ஸ், அதோட ஸ்டாம்ப் ஓட்டுறதுக்கோ, இப்போ இன்கேஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம்னா நாம ஒரு ரெசிப்ட் ஓட்டுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஒட்டுறதுக்கான தேவையான அளவுக்கு என்ன பண்ணிக்கணும், இடம்ங்கிறது வந்து அங்க விட்டுக்கணும். சரிங்களா? அந்த பார்சலோட வெளிப்புறத்துல இடம் விட்டுக்கணும். சரி. தென் ஸ்பெஷல் பேக்கிங் கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? எதுக்கெல்லாம் ஒரு சில பொருட்களுக்கு தனித்தனியாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ப்ரிசியஸ் மெட்டல்ஸ், இப்போ இந்த மாதிரியான தங்கம், வெள்ளி, இந்த மாதிரியான விலை உயர்ந்த ஆபரணங்களை ஏதாச்சும் நம்ம அனுப்புறோம் அப்படின்னா, ஸோ என்ன சொல்லுங்கன்னா, ஒரு செக்யூர் பேக்கிங் இருக்கணும். சரிங்களா? ரொம்ப கடினமான மெட்டல் பாக்ஸை வச்சு அதை என்ன பண்ணிக்கணும், பேக் பண்ணிக்கணும். அல்லது நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம், உடன் மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்றப்போ அதோட திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அனுப்புற பொருள் ஒரு 10 கிலோவுக்கு உள்ளாடி இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த பாக்ஸோட திக்னஸ்ங்கிறது வந்துட்டு 1 சென்டிமீட்டரா இருக்கணும். அதுவே நீங்க 10 கிலோவுக்கு மேல உள்ள பொருள் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த பாக்ஸோட திக்னஸ்ங்கிறது கண்டிப்பா 1.5 சென்டிமீட்டருக்கு அல்லது அதுக்கு மேல இருக்கணும். சரிங்களா? ஸோ உடன் கேஸ் அனுப்பதா இருந்துச்சுன்னா எதை நீங்க மெட்டல் பாக்ஸ்ல அமைச்சிக்கலாம், அல்லது உடன் கேஸ்ல அமைச்சிக்கலாம், அல்லது வந்துட்டு பிளைவுட் வச்சிருக்கீங்க. சரிங்களா? ஸோ பிளைவுட் வச்சு பண்றீங்க, முதல் சொல்றது உடன் பாக்ஸ் இருக்கு, அல்லது நீங்க ஒரு பிளைவுட் பாக்ஸ் வச்சு அனுப்புறீங்க அப்படின்னா அதோட திக்னஸ்ங்கிறது கண்டிப்பா எவ்வளவு இருக்கணும், 5 mm அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். தென் அது வந்துட்டு ஓப்பன் ஆகாத, மீன்ஸ் பிரிஞ்சு போகாத அளவுக்கு என்ன பண்ணிக்கணும், ப்ராப்பரான இந்த ஆணி அல்லது பேக்கிங் இதெல்லாம் நீங்க மெட்டல் இதெல்லாம் நீங்க போட்டு அதை என்ன பண்ணிக்கணும், செக்யூர் பண்ணிக்கணும். சரிங்களா? அல்லது வந்துட்டு பேக்ஸ் 2 பை, சரிங்களா, டபுள் ரப்பிங் ஆகும். ஸோ நான் நேரமே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பை போட்டு அகைன் அதை இன்னொரு பையில போட்டு பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டபுள் பேக்கிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது எப்போ அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரீசியஸ் மெட்டல்ஸ், விலை உயர்ந்த ஆபரணங்கள் நீங்க ஏதாச்சும் அனுப்புறீங்க அப்படின்னா. தென் உடையக்கூடிய பொருட்கள், ஃப்ராகில் ஐட்டம்ஸ், கண்ணாடி அல்லது பீங்கான், இந்த மாதிரியான உடையக்கூடிய பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 டபுள் பேக்கிங் தான் நீங்க அனுப்பிச்சாகணும். சரிங்களா? ஸோ வெளியே ஒரு கண்டெய்னர், உள்ள ஒரு கண்டெய்னர் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இதர் மெட்டலோ, நேரமா சொன்ன மாதிரி மெட்டலா இருக்கலாம், உட்டனா இருக்கலாம், அல்லது ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் கண்டெய்னரா இருக்கலாம், அல்லது நீங்க சாதாரண ஒரு அட்டைப்பெட்டியா கூட இருக்கலாம். பட் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிங்களா? அட்டைப்பெட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்டைப்பெட்டியா இருக்கலாம். சரி. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம அனுப்புற மாதிரி இருக்கணும். தென் ப்ரொடெக்டிவ் மெட்டீரியல்ஸ் இல்லைங்களா? ஸோ இப்போ நீங்க ஒரு பாக்ஸ் வச்சிருக்கீங்க, அந்த பாக்ஸ்ல வந்துட்டு ஒரு பீங்கான்ல செய்யப்பட்ட ஒரு பொருள் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த பாக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் இடம் பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது மூவ் ஆகாத அளவுக்கு நீங்க அதை கொஞ்சம் ஃபில்லர்ஸ் அப்படிம்பாங்க. சரிங்களா? அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கணும், ஃபில் பண்ணிக்கணும். சரிங்களா? இது எல்லாம் ஏதாச்சும் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, பேப்பர்ஸ், சாதாரண பேப்பர் வச்சு நீங்க அந்த கேப் வந்து நீங்க நார்மலா பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, பீங்கான்ல ஏதாச்சும் பொருள் வச்சிருப்பாங்க, நடுவில் இருக்கிற கேப்ல என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய பேப்பர்ஸை வச்சு அதை கவர் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் அந்த அந்த பொருளுங்கிறது அங்கேயும் இங்கேயும் அசையாது,
வெளியே இருந்து ஏதாச்சும் ப்ரெஷர் வந்துச்சுன்னா கூட அது அந்த பேப்பருங்கிறது அதை தாங்கி பிடிச்சிக்கும். சரிங்களா? ஸோ அதனால தென் உட் ஷேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மரத்தூள் அல்லது அந்த மரத்தை சீவுறப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த டஸ்ட் வரும் இல்லைங்களா, அந்த ஷேவிங்ஸ் அப்படிம்பாங்க. அந்த அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபில்அப் பண்ணிக்கலாம். அல்லது குஷனிங் மெட்டீரியல்ஸ், பஞ்சு மாதிரியான பொருட்கள் நீங்க வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே என்ன பண்ண அப்படின்னா ஒரு சாக் அப்சர்வ் மாதிரி. சரிங்களா? ஸோ வெளியே இருந்து ஒரு அழுத்தம் வந்துச்சுன்னா கூட அது என்ன பண்ணாது, உள்ள இருக்கிற அந்த பொருளை வந்து டேமேஜ் பண்ணாது. சரிங்களா? இன்னொன்னு அதை அசையாம பார்த்துக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உடையக்கூடிய பொருட்கள் ஃப்ராகல் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க பேக் பண்ணிக்கணும். தென் லிக்யூட்ஸ் அண்ட் லிக்யூஃபைபிள் சப்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு லிக்யூட் அனுப்புறாங்க அல்லது ஈஸியா உருகக்கூடிய பொருட்கள். இப்போ நீங்க அனுப்புறப்ப திடநிலையில இருக்கு, அது லேட்டரா என்ன ஆகலாம், உருகக்கூடிய பொருளா இருக்கலாம். மேபி கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா உருகக்கூடிய பொருட்களா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் அனுப்பலாமான்னு கேட்டா அனுப்பலாம். சரிங்களா? கண்டிப்பா நாம வெளிநாட்டுக்கு கூட என்ன பண்ண முடியும், லிக்யூட்ஸ்ங்கிற நாம அனுப்ப முடியும். பட் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த லிக்யூட் வந்து நீங்க எங்க இது பண்ணிக்கணும், பெர்ஃபெக்ட்லி லீக் ப்ரூஃப் கண்டெய்னர்ஸ். சரிங்களா? ஸோ அந்த அது ஏதோ ஒரு பாட்டிலா இருக்கலாம், ஏதோ ஒன்று. பட் அது எப்படி இருக்கணும், லீக் ப்ரூஃப். எந்த வகையிலையும் அது என்ன பண்ணக்கூடாது, லீக் ஆக கூடாது, உள்ள இருக்க லிக்யூட் லீக் ஆக கூடாது. சரிங்களா? தென் இந்த கண்டெய்னரை என்ன பண்றோம், அகைன் ஒரு பாக்ஸ்ல வந்து நம்ம பிளேஸ் பண்றோம். சரிங்களா? ஆல்ரெடி அந்த லிக்யூடுங்கிற ஒரு கண்டெய்னர்ல வச்சிருக்கோம். அந்த லிக்யூட் அந்த கண்டெய்னரை இன்னொரு பாக்ஸ்ல வைக்கிறோம். ஸோ பாக்ஸ் நேரமா நம்ம சொன்ன மாதிரி மெட்டல் பாக்ஸாவோ உடன் பாக்ஸாவோ பிளாஸ்டிக் கண்டெய்னராவோ அல்லது இந்த அட்டைப்பட்டியாவோ இருக்கலாம். சரிங்களா? வச்சுக்கலாம். ஸோ இது நேரமா சொன்ன மாதிரி தான். இந்த கண்டெய்னருக்கும் வெளியே இருக்கிற பாக்ஸுக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப்பை வந்துட்டு இந்த மாதிரி சாடஸ்ட், அதாவது இந்த மரத்தூள், பஞ்சு அல்லது வந்துட்டு வேற ஏதாச்சும் இந்த அப்சர்பிங் மெட்டீரியல்ஸ் அப்படிம்போம். சரிங்களா? ஸோ அது கெமிக்கல்ஸ் கூட இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பொடியா இருக்கும், பட் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணிக்கும், அப்படியே டைட் ஆயிரும். சரிங்களா? அது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் பஞ்சு மாதிரி இருக்கும், தண்ணி பட்ட உடனே அது என்ன ஹார்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான பொருட்கள். ஸோ அது என்னன்னா இந்த தண்ணியை வந்துட்டு அது இந்த வெளியே விடாது. சரிங்களா? லீக் ஆகாத அளவுக்கு அது என்ன பண்ணிக்கும், பார்த்துக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் வச்சு நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? தென் ensure the lid is tightly fixed and prevents loosening during transport. ஸோ நீங்க ஒரு லிக்யூட் வச்சிருக்கீங்க, அது ஒரு பாட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த மூடிங்கிறது வந்துட்டு ரொம்ப டைட்டா மூடி இருக்கணும். தென் டிரான்ஸ்மிஷன்ல அது என்ன ஆகக்கூடாது, ஓப்பன் ஆகாத அளவுக்கு ரொம்ப டைட்டா அதை மூடி இருக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு லிக்யூட்ஸா இருந்துச்சுன்னா, லிக்யூட் அல்லது ஈஸியா வந்துட்டு லிக்யூடா மாறக்கூடிய பொருளா இருந்துச்சுன்னா. தென் ஃபேட்டி சப்ஸ்டன்சஸ், அதாவது இந்த பிசுபிசுன்னு இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி ஆயின்மெண்ட்ஸ், சோப்பு, ரெசின்ஸ், இந்த பட்டுப்பூச்சியினுடைய முட்டை, ஸோ இந்த மாதிரி பிசுபிசுப்பான பொருட்கள். சரிங்களா? ஸோ இதை அனுப்புறப்பவும் நம்ம ஸ்பெஷலா கொஞ்சம் கேர் எடுத்து பேக் பண்ண வேண்டி இருக்கு. சரிங்களா? ஸோ இதையுமே அதே மாதிரி தான். ஸோ டபுள் பேக்கிங். ஸோ பிரைமரியா வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருக்கணும், தென் செகண்டரியா வந்துட்டு இன்னொரு பாக்ஸ் போட்டுக்கணும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிக்யூட் அப்சார்பிங் அல்லது வந்துட்டு இந்த ஸ்பாஞ்ச் அந்த மாதிரியான ஃபில்லர்ஸ் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? தென் கலரிங் பவுடர்ஸ், பொடி அனுப்புறாங்க, பட் கலரிங் பவுடர்ஸ். ஸோ இதெல்லாம் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது அந்த பாக்ஸை தாண்டி வெளியே வருது அப்படின்னா கூட போற மற்ற தபால்களையும் அது என்ன பண்ணும், கண்டிப்பா பாதிக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்க ஏன்னா வெளிநாட்டுக்கு போய் சேர்றதுக்கு நிறைய நாட்கள் ஆகும். இந்த டிரான்ஸ்மிஷன்ல இது இந்த மாதிரியான பக்கத்துல கூட போற ஒரு பொருளை டேமேஜ் பண்ணலாம். அந்த நபர் வந்து மறுபடியும் நம்ம கிட்ட காம்பன்சேஷனுக்கு வருவாரு. நான் ஒரு பொருள் அமைச்சிருந்தேன், ரொம்ப முக்கியமான பொருள் அமைச்சிருந்தேன், உங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அதை என்ன பண்ணிட்டுன்னா லிக்யூட் கொட்டி உள்ள இருந்த கண்டென்ட் எல்லாம் ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பார்சல் உள்ள லிக்யூடு கொட்டி இன்னொரு பார்சல் உள்ள கண்டென்ட் டேமேஜ் ஆயிருக்கலாம், இல்ல அதுக்கு வேற ஏதாச்சும் நடந்திருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அந்த நபர் இப்போ நம்ம கிட்ட காம்பன்சேஷனுக்கு வருவார். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இவ்வளவு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. வெளிநாட்டுக்கு அனுப்புறப்போ நீங்க இவ்வளவு கேர் பண்ணி தான் நீங்க என்ன பண்ண முடியும், பேக் பண்ணும். சரிங்களா? ஸோ ட்ரை கலரிங் பவுடர்ஸ், நார்மலா நீங்க இந்த ஹோலிக்கெல்லாம் கொண்டாடுறாங்க இல்லைங்களா கலர் பவுடர்ஸ். நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க அனுப்புற இந்த மாதிரி பவுடர்ஸ் அனுப்புறீங்க, இன்னொருத்தர் வந்து முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் அனுப்புறாரு, இந்த பவுடர் போற பேக்கேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு, அவருடைய டாக்குமெண்ட்ல வந்துட்டு இதெல்லாமே சிந்திடுச்சு, கொட்டிடுச்சு அப்படின்னா அவருடைய டாக்குமெண்ட் வந்து வேஸ்டா போயிடும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அதுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. சரி, நீங்க பவுடர்ஸ் அனுப்புறீங்க, கலர் பவுடர்ஸ், கலர் பொடியெல்லாம் நீங்க அனுப்புறீங்க அப்படின்னாலும் சேம் அதே மெத்தட் தான். சரிங்களா? ஒரு ரெண்டு பேக்கிங் மெத்தடு உள்ளுக்குள்ளாடி அது வெளியே வராத அளவுக்கு ஒரு பாக்ஸ்ல வச்சுக்கணும். செகண்ட் பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸுக்கும் நடுவில் இந்த மாதிரியான ஃபில்லர்ஸ் எல்லாமே போட்டு என்ன பண்ணிக்கணும், ஃபில் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரிதான் கலர் இல்லாத இந்த மாதிரியான பவுடர்ஸ் எதோ அனுப்புறீங்க அப்படின்னாலுமே சேம் அதே கண்டிஷன் தான். சரிங்களா? நீங்க டபுள் பேக்கிங்ல பண்ணிக்கணும். ரெண்டு பாக்ஸுக்கும் நடுவில் நீங்க இந்த மாதிரியான ஃபில்லர்ஸுங்கிறது யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? தென் லைவ் அனிமல்ஸ், நீங்க உயிரோடு இருக்கிற ஏதாச்சும் விலங்குகளை வந்து நீங்க இங்க இருந்து அங்க அனுப்புறீங்க, வெளிநாடுகளுக்கு நீங்க ஏதாச்சும்
அனுப்புறாங்க அப்படிங்கிறப்ப வந்துட்டு அதை ப்ராப்பரா என்ன பண்ணிக்கணும், பேக் பண்ணிக்கணும். ஸோ வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிகேஷன் நம்ம கொடுக்கணும், ஒரு லேபிள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனுடைய அதுல என்ன எழுதிருக்கணும் அப்படின்னா லிவிங் அனிமல்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்லயோ அல்லது பிரெஞ்சுல அனிமல்ஸ் விவான்ஸ் இந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க. ANIMAUX அனிமல்ஸ் VIVANTS விவான்ஸ். ஸோ இந்த வார்த்தை எதிர் இந்த பிரெஞ்சு இந்த டேர்ம் சரிங்களா, இந்த டேர்மோ அல்லது இங்கிலீஷ்ல லிவிங் அனிமல்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஸோ அதை ஹேண்டில் பண்றவங்களுக்கு தெரியும் உள்ள ஏதோ வந்துட்டு ஒரு உயிரினம் உயிரோட இருக்கு சரிங்களா, லிவிங் அனிமல் உள்ளாடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுப்பாங்க சரிங்களா. தென் மெடிசின்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, மெடிக்கமெண்ட்ஸ் அர்ஜென்ட்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கணும் சரிங்களா. இதை நம்ம லெட்டர் படிக்கிறப்ப பார்த்தோம். இந்த கிரீன் கலர் லேபிள்ல இது இருக்கணும். உள்ள நீங்க மெடிசன்ஸ் வச்சிருக்கீங்க, ஒரு பார்சல் வந்து மெடிசன் வச்சு அனுப்புறீங்க அப்படின்னா இந்த வார்த்தை கண்டிப்பா இருக்கணும். மெடிக்கமெண்ட்ஸ் அர்ஜென்ட்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தைங்கிறது கண்டிப்பா இருக்கணும் சரிங்களா. தென் டாக்குமெண்ட்ஸ் டு பி ஃபர்னிஷ்டு. ஒரு பார்சல் அனுப்புறப்போ அதோட சேர்த்து நம்ம சில டாக்குமெண்ட்ஸும் நாம கண்டிப்பா அனுப்புற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்பேச் நோட் அப்படிங்கிறது ஒன்று, தென் கஸ்டம் டிக்ளரேஷன், தென் தேவையான வேற ஏதாச்சும் டாக்குமெண்ட் சரிங்களா. ஸோ டெஸ்பேச் நோட் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் சரிங்களா. நாம இந்த பார்சலை என்ன பண்ணணும், இன்கேஸ் டெலிவரி ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றத வந்துட்டு இந்த டெஸ்பேச் நோட். அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்க ஸ்கிரீனை பாருங்க, ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் டிஸ்பேச் நோட் அப்படிமோ சரிங்களா. ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா CP71 சரிங்களா. ஸோ முன்னாடி இப்போ நீங்க அந்த பியோகெட் பார்ட் 2 ரா மெட்டீரியல் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா அதில் CP2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதோட நம்பர் பார்த்தீங்கன்னா CP71 சரிங்களா. ஸோ இதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. அனுப்புறவர் பேரு, இப்போ ரிசீவருடைய பேரு சரிங்களா, இன்சூர் பண்ணியிருக்கீங்களா, என்னென்ன இது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம், இதெல்லாம் கஸ்டம் டியூட்டி பே பண்ணியிருக்கீங்களா, இதெல்லாம் இருக்கும். தென் கீழே பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் கேஸ் ஆஃப் நான் டெலிவரி. நான் டெலிவரி ஆகலைன்னா இதை என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க சரிங்க. ஸோ இதில் என்ன பண்ணலாம், ஏதோ நீங்க வந்துட்டு திரும்ப அனுப்புங்க அல்லது திரும்ப அனுப்பாதீங்க சரிங்க, அல்லது வந்துட்டு திரும்ப அது டெலிவரி ஆகலை அப்படிங்கிற இன்டிமேஷனை கொடுங்க அப்படின்ட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம இதில் கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த டெஸ்பேச் நோட் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ இது ஒரு கம்பல்சரி டாக்குமெண்ட். நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு பார்சல் அனுப்புறப்ப இந்த டெஸ்பேச் நோட் அப்படிங்கிறத வந்து நீங்க அட்டாச் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ அதில் எழுதுற விஷயங்கள் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கலாம் அல்லது டெஸ்டினேஷன் கண்ட்ரினுடைய லாங்குவேஜ்ல இருக்கலாம் சரிங்களா. எதர் இங்கிலீஷ் அல்லது டெஸ்டினேஷன் கண்ட்ரினுடைய லாங்குவேஜ்ல இருக்கலாம். தமிழ்லயே ஹிந்தியில போய் எழுதிடக்கூடாது சரிங்களா. தென் COD இருக்கும் பட்சத்துல COD மதிப்பு எல்லாமே இந்திய மதிப்புல மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி அல்லது VP ஃபார் 500 rupees INR இந்தியன் ருப்பி. ஸோ இந்திய மதிப்புல இவ்வளவு, இந்திய மதிப்புல இவ்வளவு COD அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இதான் வந்து டிஸ்பேச் நோட் அப்படிம்போம். தென் கஸ்டம் டிக்ளரேஷன் நீங்க வந்து கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ கஸ்டம்ஸுக்கு கொடுக்கறதுக்காக சரிங்களா. இந்த டிஸ்பேச் நோட் அப்படிங்கிறது வந்து பொதுவா இந்த பார்சலை பத்தி சொல்றது. கஸ்டம் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது எஸ்பெஷலி ஃபார் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட். உள்ள நான் என்னென்ன பொருட்கள் வச்சிருக்கேன், அதனுடைய மதிப்பு என்ன சரிங்களா, இந்தியாவில் அதனுடைய மதிப்பு என்ன சரிங்களா, அந்த டீடைல்ஸ், எத்தனை குவான்டிட்டி வச்சிருக்கேன், இதெல்லாத்தையுமே சொல்றது என்னது கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் சரிங்களா. ஸோ பொதுவா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பார்சல் அனுப்புறப்போ அவங்க என்ன பண்ணிக்க முடியும், அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் சரிங்களா. ஆல் பார்சல்ஸ் ஃபார் பிளேசஸ் அப்ராட் ஆர் லைபிள் டு பி ஓப்பன் ஃபார் எக்ஸாமினேஷன். ஸோ அவங்க நாட்டுக்குள்ளாடி வரதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஏர்போர்ட்லயே அவங்க என்ன பண்ணிக்க முடியும், ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும் சரிங்களா. ஸோ உள்ள என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அவங்க அதுக்கான வேல்யூ என்ன, இந்தியாவோட வேல்யூ என்ன, அந்த அவங்களுடைய நாட்டினோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, டியூட்டி போடுவாங்க இல்லைங்களா, வரி போடலாம். ஸோ உள்ள இதை ஓப்பன் பண்றதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு சரிங்களா. ஸோ நீங்க எதுவுமே எழுதாம அனுப்புனீங்கன்னா உள்ள என்ன இருக்குங்கிறது தெரியாது. ஸோ அவங்க கண்டிப்பா ஓப்பன் பண்ணி ஒன்னொன்னா எடுத்து பார்ப்பாங்க. ஸோ இல்ல அவங்க ஓப்பன் பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்களாவே என்ன பண்ணிடலாம், நான் இந்தந்த பொருட்கள் தான் அனுப்புறேன், இதனுடைய வேல்யூ வந்துட்டு இவ்வளவுதான், இத்தனை குவான்டிட்டி வச்சிருக்கேன் சரிங்களா, ஷர்ட் 5 வச்சிருக்கேன், பேண்ட்ஸ் 5 வச்சிருக்கேன், அதனுடைய வேல்யூ இவ்வளவு சரி. ஸோ இந்த மாதிரி என்னென்ன பொருட்கள் அனுப்புறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு டீடைல்டா வந்துட்டு நீங்க சொல்றதா வந்து கஸ்டம் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ ஒரு கஸ்டம் டிக்ளரேஷன்ங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபில்அப் பண்ணிக்கணும் சரிங்களா. அக்யூரேட் அண்ட் டீடைல்டா இருக்கணும். ஸோ சும்மா 19 எழுதக்கூடாது சரிங்களா. நம்ம நார்மலா என்ன எழுதுவோம், கார்மெண்ட் துணி அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுருவோம் இல்லைங்களா. பட் துணி அப்படின்ட்டு மொத்தமா எழுதக்கூடாது. ஷர்ட்னா ஷர்ட்னு எழுதணும், மென்ஸ் ஷர்ட்னா மென்ஸ் ஷர்ட், இல்ல உமன்ஸ் ஸ்லீவ்ஸ் அப்படின்னா அது தனியாக எழுதிக்கணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியும் ரொம்ப பெர்ஃபெக்டா தனித்தனியா நீங்க எழுதிக்கணும். எத்தனை குவான்டிட்டி நான் வச்சிருக்கேன், அதனுடைய ஒர்த் என்ன, இதெல்லாமே எழுதணும் சரிங்களா. நெட் வெயிட், ஒரு பொருள் ஒரு குவான்டிட்டினுடைய வெயிட் என்ன, ஸோ மொத்தம் எவ்வளவு அதனுடைய வெயிட் இந்த கேட்டகரி. தென் அதனுடைய வேல்யூ பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அதனுடைய வேல்யூ வேணும், INRல எழுதிக்கலாம் சரிங்களா. இந்தியன் மணில வந்து எவ்வளவு அதனுடைய வேல்யூ அந்த இதை வந்து அதில் மென்ஷன் பண்ணிக்கணும். தென் அதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் சரிங்களா.
இதெல்லாமே நீங்க எழுதிக்கணும். இதெல்லாம் நீங்க எழுதாம விட்டீங்கன்னா என்ன ஆகலாம் அப்படின்னா பார்சல் இஸ் லைபிள் டு சீசர், அதுல அவங்க என்ன பண்ணிக்கலாம், பறிமுதல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அல்லது அவங்க என்ன பண்ணலாம், நீங்க ப்ராப்பரா எழுதாம விட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும், பெனால்ட்டி கூட உங்களுக்கு போட்டுக்க முடியும். ஸோ டெஸ்பாச் நோட்டுங்கிறத வச்சுக்கணும், கஸ்டம் டிக்ளரேஷன்ங்கிறத வச்சுக்கணும். இதையும் தாண்டி மூணாவது தேவையான அதர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இன்கேஸ் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றாங்க, சரிங்களா, பிசினஸ் வியாபார ரீதியாக இங்கேருந்து அனுப்பிச்சு கொடுக்குறாங்க. நீங்க பர்சனல் அனுப்புறது ஒரு கேட்டகரி இருக்கு, தென் வியாபார ரீதியாக இந்தியில இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புற பார்சல் இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி வியாபார ரீதியாக அனுப்புறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த அதனுடைய இன்வாய்ஸ், அதனுடைய பில் அனுப்பி வச்சுக்கணும். தென் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வாங்க, அவங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. தென் அந்த கண்ட்ரில இம்போர்ட் பண்றதுக்கான லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த லைசன்ஸ் எல்லாம் அவங்க அட்டாச் பண்ணிக்கணும். தென் பிபி ஃபார்ம் அப்படிம்பாங்க. சரிங்களா? போஸ்ட் பார்சல்ஸ் அப்படிம்பாங்க. பிபிங்கிறது அதோடைய ஃபார்ம். இது வந்து எதுக்காக அப்படின்னா ஆர்பிஐனுடைய ஒரு ரெகுலேஷன் படி கொடுக்குறது. சரிங்களா? ஸோ என்ன எவ்வளவு அமௌண்ட் நீங்க அங்கே அமைச்சிருக்கீங்க, எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நீங்க பார்சல் அமைச்சீங்க, அதுக்கு அங்கிருந்து எவ்வளவு அமௌண்ட் நீங்க வாங்குனீங்க. ஸோ இந்த மாதிரியான அமௌண்ட் டீலிங், வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு கரன்சி இந்த அவங்க இது பண்ணிருப்பாங்க இல்லையா, ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் இதெல்லாம் வச்சு கொடுக்குறதா இந்த பிபி ஃபார்ம் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்ம்ங்கிறதும் நீங்க ஸ்கிரீனை பார்த்தா தெரியும், தான் ஃபார்ம் பிபி அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து ஆர்பிஐனுடைய கைட்லைன்ஸ் படி கொடுக்க வேண்டியது. சரிங்களா? ஸோ எவ்வளவு வேல்யூக்கு நீங்க அனுப்பிச்சீங்க, எவ்வளவு வேல்யூ அங்கேருந்து நீங்க வந்துச்சு, என்ன அனுப்புனீங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க பர்சனல் அனுப்புறதுக்கு இதெல்லாம் வராது. எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறப்ப வந்து இந்த ஃபார்ம்லாம் நீங்க வச்சு அனுப்புற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்ஸ்ங்கிறது 2 டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரி, இது தேவைப்பட்ட நீங்க வச்சுக்கணும், எக்ஸ்போர்ட்டுங்கிறப்போ வச்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வைக்கிறப்போ கஸ்டம் சிஎன் இருக்கு இல்லைங்களா, கஸ்டம் டிக்ளரேஷன். ஸோ அது வந்து உங்களுக்கு 2 கேட்டகரி இருக்கும். CN22 அப்படின்னு ஒன்று இருக்கும், CN23 அப்படிங்கிற ஒன்று இருக்கும். CN22 பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நீங்க அனுப்புற பொருளுடைய மதிப்பு வந்துட்டு 300 SDRக்கு உள்ளாடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க CN22 வைக்கணும். சரிங்களா? ஸோ 300 SDR நீங்க போட்டீங்கன்னா நியர்லி 39,000 அதனுடைய வேல்யூ வரும். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கான பொருட்கள் நீங்க அனுப்பிச்சீங்க அப்படின்னா CN22 வச்சுக்கணும். 300 SDR தாண்டி நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா CN23 வச்சுக்கணும். சரிங்களா? CN22 அல்லது CN23 வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு இவ்வளவு போதும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீதி பார்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார்.